என்ன பண்றீங்க அப்படின்னா பாருங்க. மேம் ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாருக்கும்? ஒரு தம்ஸ் அப் போடுங்க மேம். ஓகே ஓகே மேம். ஓகே மேம். ஓகே, நம்ம இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சோ இது வரைக்கும் நம்ம ஒரு முக்கியமான என்னன்னா டாபிக்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். சோ இதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா 6th to 8th வரைக்கும் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் சாப்டர் எண்கள் இருக்கும். அதுக்கப்புறம் 9th 10th வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செகண்ட் சாப்டர்ல இருக்கும். சோ அதுல வந்து கூட்டுத்தொகை பெருக்குவரிசை 10th ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். சோ இது நீங்க பாத்துட்டோம், நம்ம இது ஃபுல்லா முடிச்சிட்டோம், எண்கள் ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த எண்களுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன், அதே மாதிரி தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டத்துல ஏபிஜிபி, அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஸ், கூட்டுத்தொகை வரிசை, பெருக்குத்தொகை வரிசை, லாஸ்டா நம்பர் சிஸ்டம். இந்த 4 டாபிக்குமே இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாவே பார்த்துட்டோம். 6th to 10th பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே இதான் ரொம்ப பேஸ். ஸோ இந்த பேசிக்கா நம்ம ஃபுல்லாவே கத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு சம்ஸ் எப்படி இருந்தாலும் என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா நம்மளால ஒர்க் பண்ண முடியும். ஸோ நம்ம டெட்டுக்கும் எஸ்ஜிடிக்கும் நம்ம பேஸ் ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிட்டாலே போதும், நம்ம கொஸ்டின் எப்படி அடிச்சிடலாம். இதை நீங்க பேஸா வச்சுன்னா டிஎன்பிசி எல்லாம் எழுதும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் அட்வான்ஸ்டா கொஸ்டின்ஸ் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா இந்த டாபிக் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே இது பண்ணிடலாம். மேம் ரெக்கார்டிங் ஆன்ல தான் இருக்கு. லேக்கா மேம் இருக்கீங்களா? எஸ் சார், எஸ் சார், ஆன் ஆயிடுச்சுங்க சார். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஸோ இந்த நம்பர் சிஸ்டம் பார்த்தோம்னா ஃபுல்லாவே என்னன்னா இது ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ இந்த எல்சிஎம்எஸ்சி வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வச்சு போடுறது. ஸோ மீசிமா மீப்போவில் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி போற சம்ஸ் எல்லாமே நம்ம நம்பர் சிஸ்டத்துல கவர் பண்ணிடுவோம். அது இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா பல்லுறுப்பு கோவைகள், ஸோ பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் வச்சு போறது பாத்தீங்கன்னா நமக்கு இயற்கணிதம். ஸோ இயற்கணிதம் பார்க்கும்போது அந்த எல்சிஎம் நமக்கு என்ன கவர் ஆயிடும். ஓகேவா சார்? நம்ம இப்ப என்னன்னா சார் ரொம்ப பேசிக்கா இருந்துச்சு சார் கிளாஸ், ரொம்ப பேசிக்கா தான் சார் கொண்டு போவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 6th நம்ம ஸ்டார்ட் பண்றோம், கண்டிப்பா பேசிக்கா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து என்னன்னா நம்பர்ஸ் தான் என்ன, ஸோ பின்னங்கள் வரும்போது பின்னங்கள் என்ன எல்லாமே பொறுமையா ஒவ்வொரு சொல்லிதான் கொண்டு போவோம். சார் எனக்கு ஆல்ரெடி நல்லா தெரியுங்க சார், நான் வந்து இப்ப இதெல்லாம் நல்லா ஈஸியா போட்டுருங்க சார் அப்படிங்க என்ன பண்ணலாம், நீங்க கிளாஸ்ல லீவே கூட நீங்க வேற ஏதாவது படிக்கலாம். ஆனா நல்லா படிச்சிருக்கணும். நீங்க ஒரு லெசன் உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா அதுல இருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்க தெரியுதான்னு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல தான் இருக்கு, நம்ம நடத்தக்கூடிய டாபிக்ஸ் தான் வருது. நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி நம்பர் சிஸ்டம் நீங்க டெஸ்ட் எழுதிருக்கீங்க, எல்லாருமே டெஸ்ட் எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் முடிச்சாச்சு தானே? டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் முடிச்சாச்சு தான் நம்பர் சிஸ்டம், ஆமாவா இல்லையா? எப்பவுமே நம்பர் சிஸ்டம் தான் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, சரி ஒரு கொஸ்டின் நான் கேட்கறேன், யாருக்கு தெரியும் சார்? ஐ நோ சார் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஓகேவா? எனக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து என்ன போறீங்க அப்படின்னா சார் ஐ நோ சார் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. ஐ நோன்னு போட்டீங்கன்னா போதும், நான் அவங்க கிட்ட மட்டும் கேட்டுக்கிறேன். ஓகேவா? நான் கேட்கற கொஸ்டின் தெரியாத மட்டும் பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஆக்சுவலா டிவைட் பண்ணது தெரியுமா? இப்போ 1/2 அப்படின்னு நமக்கு என்னது 0.5. அதே மாதிரி இப்ப 10/30 அப்படின்னு என்னது 1/3. அதுக்கப்புறம் 0.33 என்ன நம்பர் போய்கிட்டே இருக்கும், நம்பர் என்ன போய்கிட்டே இருக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு பின்னம் கொடுத்துட்டு அந்த பின்னம் வந்து முடிவுறுமா முடிவுறாதா, பின்னம் கொடுத்துட்டு அந்த பின்னம் முடிவுறுமா முடிவுறாதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸாம்பிளுக்கு இப்ப 11/35 நம்பர் தரேன். இந்த 11/35 இப்ப நம்ம டெசிமல் சைடு நம்பர்ஸ் போயிட்டு இருக்கோம். அந்த டெசிமலுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர்ஸ் அதாவது டெர்மினேட் ஆகுமா இல்ல நான் டெர்மினேட்டா போய்கிட்டே இருக்குமா, முடிவுறுமா முடிவுறாதா எப்படி கண்டுபிடிக்கிறது? முடிவுறு தசம எண்ணா முடிவுறா தசம எண்ணா, முடிவுறா தசம எண்ணா சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சவங்க மட்டும் போடுங்க, கமெண்ட் டக்குன்னு போடுங்க பார்க்கலாம். இந்த நம்பர் முடிவுறு தசம எண்ணா முடிவுறா தசம எண்ணா. இங்க பாருங்க, நீங்க வந்து என்னன்னா சார் 11/35 நான் டேபிள்ஸ் போட்டு போறதெல்லாம் போடக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு இது எப்படி கண்டுபிடிக்கணும்? முடிவுறா மேம் எப்படி முடிவுறா தசம எண்ணு சொல்றீங்க சரண்யா மேம்? ஏதாவது நீங்க என்ன டிவைட் பண்ணி போட்டீங்களா இல்ல ஏதாவது கான்செப்ட் வச்சிருக்கீங்களா? டிவைட் பண்ணாதான் தெரியும். ஆட் நம்பர்னால இதாகும் சொல்றீங்க, தப்பு, எல்லாருமே தப்பு. எனிஒன்? இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்.
சோ இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய வகுத்தல் பெருக்கல் நமக்கு தான் தெரியும், நம்ம எப்படி பெருக்குவோம் நம்ம எப்படி வகுப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுலயே நம்ம சும்மா பெருக்கும் போதே என்னன்னா போன டைம் போன கிளாஸ் என்ன பண்ணேன், 3 என்ன போட்டேன் பாத்தீங்கன்னா 6ன்னு போட்டு சம் போட்டேன், 3 3 போட்டேன் 6ன்னு போட்டேன். சார் டிவைட் பண்ணி தான் போட்டீங்க, ஓகே சரண்யா மேம் டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. சோ எல்லாருமே டிவைட் பண்ணி டக்குன்னு போட முடியுமா பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சா டக்கு டக்குன்னு போடலாம், ஆனா இருந்தாலுமே டைம் ரொம்ப எடுத்துக்கும். இருந்தாலுமே என்ன பண்ணும், டைம் ரொம்ப எடுக்கும். அது முன்னே சொன்ன மாதிரி நம்ம பெருக்கல் எப்படி இருக்கும், நம்ம வகுத்தல் எப்படி நமக்கே தெரியும். டிவிசிபிள் ரூல் என்ன மேம், டிவிசிபிள் ரூல் தேவ சுகந்தி மேம், டிவிசிபிள் ரூல் என்ன, டிவிசிபிள் ரூல் தெரியுமா? சொல்லுங்க என்ன ரூல்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியும் சார், நீங்க கான்செப்ட் எனக்கு அதுக்கான ரூல் என்ன ரூல் எனக்கு தெரியும் சார் சொன்னீங்கன்னா ஐ நோன் கமெண்ட் பண்ணுங்க, நான் மைக் ஆன் பண்றேன், அவங்க ஆன்சர் பண்ணலாம். யாருக்காவது தெரியுமா? யாரு தெரியும் அவங்க மட்டும் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, ஓகே மேம் கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம். மாதையன் சுகன்யா மேம் அண்ட் அஜினிசா ரவி மேம், உங்களுக்கு தெரியுமா மேம்? கமெண்ட் பண்ணுங்க மேம், மெசேஜ் பண்ணுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். முடிவுற தசமயம்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் யாருக்காவது தெரியுமா? எனிஒன்? யாருக்காவது தெரியுமா? ஓகே நானே சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து முடிவுறு தசமயம்னா டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பர் அல்லது நான் டெர்மினேட் டெசிமல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுல நமக்கு ஒரே ஒரு கான்செப்ட், டிவைட்ல பகுதியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆட் பண்ணதான் பாருங்க. பகுதியில் இருக்கக்கூடிய நம்பர் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா 2m into 5n. சோ இந்த ஃபார்மேட்ல எழுத முடிஞ்சது அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டெர்மினேட்டிங் நம்பர். சோ ஒரு முடிவுறு தசம புரியுதா? 1/2m into 5n. சோ இந்த ஃபார்மேட்ல எழுத முடிஞ்சுன்னா நம்பர் நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா முடிவுறு தசம எண், ஓகேவா? சோ இப்ப நீங்க மேல கூடிய நம்பர் சொன்னீங்க 11/35 வந்து பாத்தீங்கன்னா முடிவுறா தசம எண். ஏன் நம்ம அது முடிவுற தசம எண் சொல்றோம் பாத்தீங்கன்னா நம்ம டிவைட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும், ஆனா நமக்கு டிவைட் எல்லா பெரிய பெரிய நம்பர் கூட நம்ம டிவைட் பண்ண முடியுமா? எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண அப்படின்னா இப்ப எல்லாம் உட்காந்து பொறுமையா உட்காந்து என்னன்னா முடிவுறாதானே நமக்கு என்ன புள்ளி வச்சு நம்பர் என்ன பெருசா போய்கிட்டே கூட இருக்கலாம், ஓகேவா? சோ அப்படி இருக்கும் போது நமக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும் என்ன பாத்தீங்கன்னா நம்ம போட முடியும். சோ எஸ்ஜிடிக்குலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கலாம், வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்கூல் புக்கு கூடிய ஒரு பேசிக் கான்செப்ட் தான். சோ இந்த 1/2m into 5n. சோ இப்ப 35 எடுக்கிறோம், பிரைம் ஃபேக்டர் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 5th டேபிள்ல பண்ண என்ன கிடைக்கும்? 7. மறுபடியும் 7th டேபிள்ல பண்ணும்போது 1. அப்ப என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம்? 1/5 into 7 எழுத முடியும். 5 கிடைச்சிருச்சு. ஆனா இங்க எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன இருக்கு? ஒரு 7 இருக்கு. ஆனா எக்ஸ்ட்ரா நமக்கு இங்க என்ன இருக்கு? ஒரு 7 இருக்கு. அப்ப இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி 2 அடுக்குகளாகவும் 5 அடுக்குகளாகவும் நம்மளால எழுத முடியல. அப்ப கண்டிப்பா இது என்ன பாத்தீங்கன்னா முடிவுறா தசம எண், புரியுதா? பாருங்க அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், இங்கே சொல்லிடுறேன். 1/2m into 5n. 1/2m 1/5n. சோ இந்த மூணுல நம்ம எது எழுத முடிஞ்சாலுமே நமக்கு அது முடிவுறு தசம எண் தான். சோ ஏன் சார் 2m into 5n சொன்னீங்க? இங்க இந்த 5n நீங்க தேவையில்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல சார் பவர் mn is equal to a power m plus n. என்ன மேம் சொல்றீங்க? mn பவர்ல 1க்கு அர்த்தமா? 1ங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? வாய்ஸ் வரல மேம், வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஓகே சரி. இந்த 1 என்ன பண்ண அப்படின்னா 5 power 0. so anything power 0 நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 1. so anything power 0 நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 1. அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். so அதே மாதிரி 5 power n இருக்கு. so இது என்ன பண்ணலாம்? 2 power 0 எழுதலாமா? so anything power 0 நமக்கு என்னது 1 தான். so இது நமக்கு தெரிஞ்சதுதான், ஓகேவா? so அப்ப என்னன்னா நமக்கு 1/2m into 5n அப்படியே எழுதலாம். அப்படி இல்லைன்னா 1/2m இல்ல 1/5n.
சும்மா எக்ஸாம்பிள் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம் பாருங்க. 721 டிவைடட் பை 25 இல்லைன்னா 625 எழுதுறேன். டெர்மினேட்டிங்கா நான் டெர்மினேட்டிங்கா? முடிவுறு தசமை என்ன, முடிவுற தசமை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். முடிவுறு தசமை எண். ஏன்னா இது பாருங்க 5 அடுக்க எழுத முடியும். சோ 5/4 இது எழுதலாம். 721 நம்ம கீழே இந்த பகுதி என்ன பண்ணலாம், 5/4 எழுதலாம். பக்கத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம், 2/0 இருக்குன்னு அர்த்தம். 2/0 இருக்கு நமக்கு என்னன்னா மீனிங். சோ அதனால நம்ம என்னன்னா 5 பவர்ல எழுத முடியாது கூட போதும், அல்லது என்ன பண்ணலாம் 2 பவர் எழுத முடிஞ்சா கூட போதும். எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. 321 டிவைட் பை 32 இது முடிவுறான்னு பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா முடிவு தசமை. 32 எப்படி எழுதலாம், 2/5 2 4 8 16 32 அப்ப 2/5 எழுதலாம். சோ பக்கத்துல என்ன அர்த்தம், 5/0 அர்த்தம். ஓகேவா? அப்ப இது நமக்கு என்னன்னா முடிவுறு தசமை எண். ஓகேவா? சோ பாருங்க இது பேசிக் கான்செப்ட் தான் 8th புக்ல நம்பர்ஸ்ல இருக்கு. 9th புக்ல இருக்கு. 9th புக்ல நம்பர்ஸ்ல இருக்கு. சோ இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் பாருங்க. சோ அப்ப நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க பாருங்க. நமக்கு என்ன ஈஸியான சாப்டர் தான். நம்பர்ஸ் நமக்கு நல்லா தெரியும். நான் எப்படி நம்பர்ஸ் கொடுத்தாலும் கூட்டுறது, கழிக்கிறது, பின்னங்கள் எப்படி கொடுத்தாலும் போடுவேன். நம்பர்ஸ் என்ன கேட்டாலும் சொல்லுவேன் அப்படிங்கிறது கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் நம்ம புக்ல இருக்கு. சோ அதனால நீங்க கிளாஸ் கவனிக்கல, நான் மேக்ஸ் மேஜர் சார், நான் கிளாஸ் நான் கவனிக்காம கூட நான் போட்டுருவேன் அப்படிங்கிறது என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் தான், தயவு செய்து புக் எடுத்து ஒவ்வொரு டாபிக்கா ஒவ்வொரு எக்ஸசைஸ் 1.1 என்ன கொடுத்தாங்க, 1.2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு டாபிக் மேல படிச்சுட்டு அந்த குறிப்பு உங்களுக்கு தெரியுமா, டிட் யூ நோ, அது எல்லாமே கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஓகே, அது கண்டிப்பா எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் எங்கேயும் மிஸ் பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், மேல பார்ப்போம் டாபிக். ஸோ பின்னங்கள் மேல வந்து என்னன்னா 6th செகண்ட் டைமா பின்னங்கள் ஒரு லெசன் இருக்கு. பின்னங்கள் தான் இதெல்லாம் நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு நீங்க என்னன்னா உள்ள ஒரு சம் கூட பார்க்க மாட்டீங்க. அப்படி பண்றீங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த மாதிரி சிம்பிளா இந்த மாதிரி எலிஜிபிள் எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணிடுவோம். ஆனா நமக்கு வந்து நியமன தேர்வு, SGT, UGTRB, ஸோ இந்த மாதிரி பேசிக் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பேசிக் ரொம்ப ஸ்ட்ராங்கான மட்டும் எல்லாமே போட முடியும். ஓகே, புரியுதா மேம்? எல்லாருக்குமே புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கண்டிப்பா என்ன, நீங்க கிளாஸ் கவனிக்கல, எனக்கு இந்த கிளாஸ் வேணாலுமே நீங்க என்ன பண்ணணும்னா புக் எடுத்துட்டு ஒவ்வொரு லெசன்ஸ் அப்ப நடத்துறோம், அந்த லெசனை நீங்களே பார்த்தாலும் சரி, ஆனா ஒவ்வொரு எக்ஸசைஸ் எடுத்து கண்டிப்பா என்னன்னா ஒவ்வொரு எக்ஸசைஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஹெட்டிங் இருக்குன்னு ஒன் டைம் பார்க்கணும். எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும். சோ ஒன் டைம் சார், அதான் கண்டிப்பா ஒரு டைம் பார்க்கணும். இது என்ன பாருங்க, 1 டிவைடட் பை 2/n into 5/n இந்த ஃபார்மேட்ல எழுத முடிஞ்சதுன்னா அது நமக்கு முடிவுறு தசமை எண். இந்த முடிவுறா தசமை எண்லயே இன்னொரு பாயிண்ட் சொல்லுவாங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா முடிவுறா இந்த மாதிரி எழுத முடியலன்னா அந்த நம்பருக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா முடிவுறா சுழல் தசமை எண். இதெல்லாம் பின்னாடி தெளிவா பார்ப்போம், எல்லாமே சொல்லிடுவேன். முடிவுறா சுழல்னா என்ன, முடிவு சுழல் தன்மையற்றனா என்ன, எல்லாமே நம்ம கிளாஸ் நம்பர்ஸ் முடிக்கும் போது நம்பர்ஸ் பத்தியான எல்லாமே டவுட் எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை ரொம்ப கிளியரா இருப்பீங்க. என்ன கொஸ்டின் எல்லாம் அடிக்கிற மாதிரி இருப்பீங்க. சோ பேசிக்கா தான் நம்ம கொண்டு போவோம். நீங்க கவனிக்கலாம் என்ன பண்றீங்க அப்படின்னா தயவு செய்து என்ன பண்ணுங்க, புக் எடுத்து ஒரு டைம் பாருங்க. ஓகேவா? சோ தேங்க்யூ. பாருங்க நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இன்னும் நான் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஓகேவா? இன்னும் நான் இந்த மாதிரி என்ன பாத்தீங்கன்னா நம்ம புக்ல சின்ன சின்ன லெசன்ஸ்ல 6th புக்ல 7th புக்ல எடுத்து நான் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவேன். சோ எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று கூட சொல்றேன் பாருங்க. ஒரு கொஸ்டின் லாஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டு நம்ம லெசனுக்குள்ள போயிடலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. சோ அவங்களாம் இந்த மாதிரி பாயிண்ட் மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்க ஓகே நம்ம நல்லா அவங்க மேக்ஸ் மேஜர் தான் நல்லா போடுறீங்க, எனக்கு ரொம்ப நல்லதுதான். ஆனா இருந்தாலுமே என்னன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாம போக கூடாது. அதுக்காக தான் சொல்றேன் புக் எடுத்து நல்லா பாருங்கன்ட்டு. சோ இன்னொரு சின்ன ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன் பாருங்க. சோ இந்த 3 என்ன பாத்தீங்கன்னா ஒரு 3 சைட்ஸ். சோ 5 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர். சோ இந்த பக்கங்கள் ஒண்ணு, அதே மாதிரி 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர். சோ இந்த மாதிரி இந்த மூணு பக்கங்கள் கொடுத்துட்டு இதுல எந்த பக்கத்துல முக்கோணத்தை வரைய முடியும். சோ இந்த 3 பக்கங்கள்ல முக்கோணங்கள் வரைய முடியுமா? முக்கோணத்துக்கு தேவை என்ன? சோ ட்ரையாங்கிள் இஸ் a closed figures formed by 3 line segments. சோ 3 கோட்டு துண்டுகள் என்ன பண்ணலாம், ஒரு முக்கோணத்தை நம்மளால உருவாக்க இயலும். சோ நமக்கு தெரிஞ்சதுதான் ஒரு முக்கோணம் ஒரு மூடிய உருவம். சோ 3 கோட்டு துண்டுகள் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த மூடிய உருவத்தை முக்கோணத்தை உருவாக்க முடியும். அந்த மாதிரி நான் கொடுத்து என்ன பண்ண 3 பக்கங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இன்னும் நிறைய எழுதலாம்.
சோ இதுல முக்கோணத்தை அமைக்க முடியுமா? இந்த ஃபர்ஸ்ட் இதுல முக்கோணம் எஸ் ஆர் நோ மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் இதை வச்சு முக்கோணம் வரைய முடியுமா முடியாதா? எஸ் ஆர் நோ? 2 sides value 3 sides above. வெரி குட் மேம். வனிதா மேம் வெரி குட். நோ நோ சொல்றீங்க, எஸ் சொல்றீங்க. வனிதா மேம் ஆன்சர் பண்ணிட்டாங்க. சோ வனிதா மேம் ஆன்சரே போட்டாங்க. நோ வரைய முடியாதுங்க நிறைய பேரு. நோ நோ நோங்கிறீங்க. அப்ப பாருங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா நல்லா இன்னும் பாக்கல. 6th புக்கே நல்லா முடிக்கல. 6th புக்கே நீங்க என்ன பண்ணல, இது நல்லா முடிக்கல. ஆனா வனிதா மேம் வந்து நல்லா ஆன்சர் பண்ணாங்க. வெரி குட் மேம். சோ இதுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா முக்கோண சமநிலை பண்பு. 3 பக்கம் ஆட் செய்தால் 3rd பக்கம் விட அதிகமா இருக்கும் சார். 3 பக்கம் 2 பக்கங்கள். ஏதாவது 2 பக்கத்துக்கு பார்த்தோம்னா 3வது பக்கத்துல அதிகமா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஏதாவது சிறிய பக்கங்கள் 2 சிறிய பக்கங்கள் எடுத்துட்டு 2 சிறிய பக்கம் எடுத்து கூட்டுங்க. என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். இந்த 7 வந்து 7 விட என்னன்னா 10 அதிகம். அதாவது 3வது பக்கத்தை விட எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கணும். ஓகேவா? ஏதாவது 2 பக்கம் எடுத்து கூட்டும் போது 3வது பக்கத்துல அதிகமா இருந்துச்சுன்னா அது நம்ம கண்டிப்பா முக்கோணத்தை உருவாக்கும். பாருங்க, இப்ப 5 + 5 10. 10ங்கிறது 7 விட அதிகம். அப்ப இது முக்கோணத்தை உருவாக்கும். அப்ப கண்டிப்பா என்ன எஸ் தான். நிறைய பேர் நோ, நிறைய பேர் என்ன போட்டிருக்கீங்க? நோ போடுறீங்க. செகண்ட் இது பாருங்க, 4 + 5 எவ்வளோ? 9. ஆனா 3வது பக்கம் எவ்வளோ? 10. அப்ப 10 சென்டிமீட்டர் பாத்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர் பெருசு. நமக்கு என்னது 2 பக்கம் கூட்டும் போது 3வது பக்கத்துல என்னால அதிகமா வரணும். அப்ப கண்டிப்பா இது முக்கோணத்தை உருவாக்க இயலாது. சோ முக்கோணத்தை உருவாக்க இயலாது. அதே 3வது பாருங்க, 3 + 4 எவ்வளோ? 7. 6 விட பாத்தீங்கன்னா 7 நமக்கு என்னது அதிகம். அப்ப கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? முக்கோணத்தை உருவாக்க இயலும். சோ எஸ். இதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா முக்கோண சமநிலை பண்பு. சோ முக்கோண சமநிலை பண்புன்னு சொல்லுவாங்க. சோ இது நமக்கு 6th புக்ல தான் இருக்கு. சோ இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போடுறவங்க என்ன பண்ணுவாங்க? முக்கோணத்தை 3 கோணங்களை கூட 180 டிகிரி. நீ எப்படின்னா கொஸ்டின் கேளு, நான் ஆன்சர் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? கெத்தா போய் எக்ஸாம்ல உட்காருவோம். அவங்க என்ன பண்ணுவோம்? 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்ப நான் செட் பண்ணும்போது 4 ஆப்ஷன் செட் பண்ணிட்டு இது எந்த பக்கத்தையும் முக்கோணத்தை உருவாக்க இயலாது, ஆட் ஆன் அவுட் கண்டுபிடிக்க சொல்லிடுவாங்க. சோ அப்ப நமக்கு இந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? நம்ம தான் போட முடியும். சோ முக்கோணம் நம்ம என்ன முக்கோணம் என்னன்னு தெரியும், எப்படி வச்சு போட்டுரும் அப்படின்னு மேல டாபிக் பார்த்தோம்னா போதாது. உள்ள இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ், அந்த என்னென்ன அதாவது எப்படி சொல்றது, செக்ஷன்ஸ்ல அந்த பிரிவுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, எல்லாரும் புரியும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம கான்செப்ட் மிஸ் பண்ணோம்னா நமக்கு மார்க் கண்டிப்பா ரெடியூஸ் ஆகுது வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க என்னன்னா கிளாஸ்ல லீவ் ஆகுது, கிளாஸ் கவனிக்காது, மேக்ஸ் மேஜர் எல்லாத்துக்குமே ஓகே தான். ஆனா இருந்தாலுமே என்ன சொல்லணும்னா ஒரு டைம் புக் எடுத்துட்டு எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பாருங்க. ஒரு 4 சம் அந்த டாபிக் தான் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்றதுல அதனால சொல்றேன். ஓகேவா? சரி மேம், தேங்க்யூ மேம். என்ன பண்ணலாம்? கிளாஸ்க்குள்ள போயிடலாம். சோ இங்க நம்பர் சிஸ்டம். சோ எண்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 to 5th அப்படி பார்த்துட்டு மாதிரி தான் வச்சுக்கணும். இப்ப நம்ம டேரக்டா 6th ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ எண்கள்னா என்ன அப்படின்னு ஒரு பேசிக்கா கொஞ்சம் சொல்லிட்டு என்ன பண்றேன்? கிளாஸ் கொண்டு போறேன். ஃபர்ஸ்ட் எண்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 டைப்பா பிரிக்கலாம். ஓகேவா? மெய்யெண்கள், இன்னொன்னு கற்பனை எண்கள் சொல்லுவோம். ஒன்னு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இன்னொன்னு ரியல் நம்பர்ஸ். சோ ரியல் நம்பர்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். சோ நம்ம ஸ்கூல் புக்ல ஃபுல்லா 10th வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் மட்டும் தான் படிப்போம். சோ ரியல் நம்பர்ஸ் மட்டும் தான் படிப்போம். சோ இந்த ரியல் நம்பர்ஸ்ல நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு, ஹோல் நம்பர்ஸ் இருக்கு, இன்டிஜர்ஸ் இருக்கு, ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு, அதே மாதிரி இரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு. சோ நம்ம 10th குள்ள 9th முடிக்கும் போது என்ன பாத்தீங்கன்னா இந்த 5 நம்பர்ஸ்மே நான் தெளிவா படிச்சிரும். எண்கள்னா என்ன, எண்கள் என்னென்ன பண்புகள் இருக்கு, சோ இதை பத்தி தெளிவா இந்த ரியல் நம்பர்ஸ் நம்ம 9th முடிக்கும் போது என்னன்னா இதெல்லாம் தெளிவா நம்ம பாத்துருவோம். ஓகேவா? சோ எண்கள்ல நேச்சுரல் நம்பர்ஸ் எதுவும் ஸ்டார்ட் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இதை வேகமா சொல்றேன் அப்படின்னா நம்ம இது 5th படிச்சிருக்கோம். 4th 5th வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் என்னென்ன ஸ்கூல் புக்ல சொல்லியிருப்பாங்க. சோ டேரக்டா நம்ம புக்ல ஸ்டார்ட் ஆகும்போது வெரி குட் 1 2 3. சோ 1 என்ன பண்ணும்? ஸ்டார்ட் ஆகும். சோ இது நேச்சுரல் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நேச்சுரல் நம்பர்ஸ் எங்க ஸ்டார்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா இயற்கையாவே நம்ம ஒரு பொருளை எண்ணும் போது நேச்சுரலாவே நம்ம என்ன பண்ணுவோம்? 1 2 3 அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம ஏன் 0ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 0 1 2 3 ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். நேச்சுரலாவே நம்ம ஒரு நம்பரை எண்றோம் அப்படின்னா அந்த நம்பர் 1 2 3 தான் என்ன பண்ணுவோம்? கவுண்ட் பண்ண ஆரம்பிப்போம். சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சோ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1, 2, 3 எட்ஸெட்ரா என்னன்னா இன்ஃபினிட்டிக்கு போய்கிட்டே இருக்கும். சோ இது எந்த லெட்டர் நோட் பண்ணுவோம்? கேபிட்டல் N. சோ கேபிட்டல் N. சோ இது நமக்கு நேச்சுரல் நம்பர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முழு எண்கள், ஹோல் நம்பர்ஸ். சோ இது நமக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0 இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ 0, 1,
2,3 போயிட்டு இருக்கும். சோ முழு அப்படிங்கும்போது என்னன்னா நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சொன்னோம். சோ அது கூட 0 சேர்த்து நமக்கு என்னது முழுமையா அந்த நம்பர் முழுமையா அடைஞ்சு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஹோல் நம்பர் ஸ்டார்ட் வித் 0,1, 2,3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு. ஓகேவா? சோ இதுக்கப்புறம் இவங்க இன்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர்லாம் நமக்கு 67 ஸ்டார்ட் ஆகும். அத பின்னாடி பாத்துக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்துக்கணும் பாத்தீங்கன்னா சக்சஸர். தொடரி அப்படின்னு என்ன? தொடரி. அதே மாதிரி முன்னி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா 4th 5th பாத்துருப்போம். பாத்துருப்போம், நம்ம படிச்சிருப்போம். நமக்கு எல்லாம் தெரிஞ்சா தொடரினா நமக்கு என்ன? நெக்ஸ்ட் நம்பர். தொடரினா நமக்கு என்னது? நெக்ஸ்ட் நம்பர். n ஒரு நம்பர் கொடுக்கும் அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு என்னது? தொடரி. n+1. அதே மாதிரி முன்னினா ப்ரீடிசெசர் அப்படிங்கிறது பிஃபோர் நம்பர். வெரி குட். அதே மாதிரி நம்ம நம்பர் n எடுத்தா அந்த நம்பருக்கு முன்னாடி நம்பர் n-1. சோ இது மாதிரி தொடரி, முன்னி. சோ ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஒரு நம்பரோட தொடரி சும்மா எக்ஸாம்பிளுக்கு என்ன நம்பர் எடுத்துங்க. என்னங்கிற நம்பரோட தொடரி மற்றும் முன்னியின் வேறுபாடு என்ன அல்லது வித்தியாசம் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். தொடரி மற்றும் முன்னியின் வேறுபாடு என்ன? வெரி குட். 2. வெரி குட், வெரி குட். தொடரி மற்றும் முன்னியின் வித்தியாசம் அல்லது வேறுபாடு கேட்டா நமக்கு என்ன? 0வா? வனிதா மேம் மேம் பாருங்க, முக்கோணம் நல்லா வேற லெவல்ல ஆன்சர் பண்ணீங்க. தொடரி மற்றும் முன்னிக்கான வித்தியாசம் 0வா மேம்? 2 மேம். பாருங்க, தொடரி மற்றும் முன்னின் வேறுபாடு 2. வித்தியாசம் என்ன? டிஃபரன்ஸ் என்னன்னா 2. ஏன் 2 பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நம்பரு. இப்போ 3ஓட சக்சஸர் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 4. அதோட ப்ரீடிசெசர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2. அப்ப 3ஓட தொடரிங்க 4, அதோட முன்னிய 2. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா நமக்கு என்ன டிஃபரன்ஸ்? 4 - 2 2. ஓகேவா? அப்ப நமக்கு என்னன்னா இதுல வித்தியாசம் 2. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்போம். இதெல்லாம் என்னன்னா சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்போம். அதான் நீங்க பாக்க, அது வந்து சும்மா பேசிக்கா கொடுத்துருப்பாங்க. அப்ப நமக்கு நேச்சுரல் நம்பர் என்னன்னு தெரியும், ஹோல் நம்பர்ஸ் என்னன்னு தெரியும், சக்சஸஸ் என்னன்னு தெரியும், ப்ரீடிசெசர் என்னன்னு தெரியும். ஓகேவா? சோ இங்க இப்ப 6th நாம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய நம்பர் கொடுத்தாங்கன்னா எப்படி படிக்கிறது? சோ இந்திய எண்முறையில் எப்படி படிக்கிறது? சோ இந்திய எண்முறை. சோ அதுல எப்படி படிக்கிறது? அதே பன்னாட்டு எண்முறை. சோ இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம் சொல்லுவாங்க, பன்னாட்டு எண்முறை. சோ நம்ம இந்தியன் நம்பர் படி நம்ம பெரிய பெருசா நம்பர் தான் என்ன பண்ணுவோம்? ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் எழுதுறேன். சோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கடைசியில என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் தள்ளி கமா போடுவோம். ஓகே, கமா நமக்கு தெரிஞ்சதுதான். அதுக்கப்புறம் 2 டிஜிட் என்ன பண்ணுவோம்? போட்டுட்டு வந்துட்டே இருப்போம். ஓகேவா? சோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. சோ நான் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரொம்ப இதாவே சொல்லிடுறேன், பேசிக்கா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர்ஸ் இந்திய எண்முறை எப்படி கொடுத்துருப்பாங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒன்றுகள். அப்புறம் ஒன்ஸ் இன்ஸ்டென்ட் தெரியும் நினைக்கிறேன். ஒன்றுகள், 10கள், 100கள். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா 1000, 10,000. சோ நம்ம என்னன்னா இது நமக்கு 1000, 10,000. சோ அதுக்கப்புறம் நம்ம எங்க போயிடும்? லட்சத்துக்கு போயிடுவோம். லட்சம், 10 லட்சம். சோ அதுக்கப்புறம் கோடி, 10 கோடி. ஒன்ஸ், thousands, lakhs, crores, groups. சார் வெரி குட் மேம். பாருங்க மேம் சொல்ற மாதிரி என்னன்னா இது நமக்கு என்ன? ஒன்ஸ் குரூப். சோ ஒன்றுகள். இது நமக்கு thousands குரூப். சோ ஆயிரங்கள் குரூப். அதாவது பாத்தீங்கன்னா 1000, 10,000, 1000 குரூப். அதுக்கப்புறம் லட்சங்கள். சோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன? கோடிகள். சோ இதுதான் நம்ம இந்திய எண்முறையில் கூடிய அந்த நம்பர்ஸ் குரூப்ஸ். சோ மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்ஸ், அதாவது ஒன்றுகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எது வரைக்கும் வரும்னா 100 வரைக்கும் நமக்கு ஒன்றுகள் தான். சோ 1, 10, 100. அதுக்கப்புறம் ஆயிரங்கள், ஆயிரங்கள் வந்து பாத்தீங்கன்னா 1000, 10,000. சோ 1000, 10,000. அடுத்து லட்சங்கள் வந்து லட்சம், 10 லட்சம். அடுத்து கோடிகள்ல கோடி, 10 கோடி. சோ இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய எண்முறையில சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 3 டிஜிட் தள்ளி ஒரு கமா போடுவோம். நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா 3 டிஜிட் தள்ளி என்ன பண்ணுவோம்? ஒரு கமா போடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே 2 டிஜிட் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? எல்லாமே 2 டிஜிட் தான். ஓகேவா? சோ இப்ப இந்த நம்பர் படிக்க எப்படி படிப்போம் பாருங்க. நம்ம அப்படி கீழே எழுதுனேன். 7, 6, 5, 4, 3, 2, 1.
அப்ப 10 லட்சத்துல இங்க அப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் 10 இங்க 1 2க்கு அப்ப 12 லட்சம் முடியும். 12,44,567. நம்ம படிக்கணும் அப்படின்னா 10 லட்சம் 12,34,567. அதாவது நம்ம கார்புல் இருந்து அப்படின்னா நம்ம முன்னே சொன்ன என்ன பண்ணுவோம், நம்பரை எழுதிக்கோங்க. இந்திய எண்முறைப்படி அப்படின்னா 3 டிஜிட்ஸ் ஃபர்ஸ்ட் ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா 3 டிஜிட்ஸ் தள்ளி கமா போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 டிஜிட்ஸ், அதுக்கப்புறம் 2 டிஜிட்ஸ் நீங்க என்ன பண்ணணும் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சோ இது நமக்கு இந்திய நம்பர் சிஸ்டம், இந்திய எண்முறை. அதாவது புரியுதா மேம்? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுகள், ஆயிரங்கள், லட்சங்கள், கோடிகள். சோ இந்த நம்பர்ஸ்லாம் இந்த நம்பர்ஸ் குரூப்ஸ் நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் பன்னாட்டு எண்முறை. சேம் அதே மாதிரி டேபிள் போட்டுக்கலாம். பன்னாட்டு எண்முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. இந்த நம்பருக்கு எப்படி கார்புல் இடுவீங்க, சோ எங்க கமாஸ் போடணும், அதே மாதிரி நம்பரை எப்படி படிப்பீங்க, நம்பரை எப்படி சொல்லணும், சில நம்பருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மீனிங் தெரியணும். ஓகேவா? சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன இருக்கும், ஒன்ஸ், வெரி குட், ஒன்ஸ், தௌசண்ட்ஸ், மில்லியன், பில்லியன்ஸ். ஓகே ரைட். கூடுதல் கொஞ்சம் விஷயம் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆயிரங்கள். சோ ஒன்றுகள். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆயிரங்கள். இது நமக்கு ஆயிரங்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா லட்சம் போவோம். சோ இங்க வந்து நமக்கு என்ன, மில்லியன்ஸ். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பில்லியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பில்லியன்ஸ். சோ ஒன்றுகள் வந்து பாத்தீங்கன்னா 1, 10, 100. சோ இது வரைக்குமே நார்மலா நம்ம இந்திய எண்முறைப்படி எப்படின்னா நமக்கு இங்க பன்னாட்டு எண்முறையிலையும் நமக்கு 100 வரைக்கும் ஒன்றுகள் தான். சோ 1, 10, 100. சோ இந்த தௌசண்ட்ஸ்ல வந்து மாறிட்டு வரும். சோ நமக்கு பன்னாட்டு எண்முறையில என்ன பண்ணணும், 3 3 பிரிச்சுக்கணும். சோ என்ன பண்ணணும், 3 3 பிரிச்சுக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் இப்ப தௌசண்ட்ஸ் இருக்கா பாருங்க, இது 1000, இது 10,000, அதே மாதிரி இங்க 100,000. சோ நமக்கு வந்து நம்ம லட்சத்தை இங்க என்ன சொல்றோம், 100,000 அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இங்க நமக்கு ஆயிரங்கள், 100,000. அதே மாதிரி மில்லியன்ஸ், இது நமக்கு மில்லியன், அதுக்கப்புறம் 10 மில்லியன், அப்புறம் 100 மில்லியன். மில்லியன், 10 மில்லியன், அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 மில்லியன். அதுக்கப்புறம் பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா பில்லியன், 10 பில்லியன், அதுக்கப்புறம் 100 பில்லியன். இந்த மாதிரி நமக்கு நம்பர்ஸ் என்ன போய்கிட்டே இருக்கு. ஓகேவா? அப்ப ஒன்றுகள் வந்து 1, 10, 100, ஆயிரங்கள் வந்து 1000, 10,000, 100,000, மில்லியன்ஸ்ல மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், பில்லியன்ஸ்ல பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம் இருக்கும். இதுக்கு ட்ரில்லியன், குவான்ட்ரிலியன் சொல்லி நமக்கு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? சோ அந்த அளவுக்கு நமக்கு தேவை கிடையாது. நமக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நம்பரை இந்திய எண்முறைப்படி எழுத தெரியணும், பன்னாட்டு எண்முறைப்படி எழுத தெரியணும். ஓகேவா? சோ ஓகே சார், இதுல இருந்து என்ன சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, சோ 1 மில்லியனுங்கிறது நம்ம இந்திய எண்முறைப்படி எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். 1 மில்லியன் அப்படிங்கிறது இந்திய எண்முறைப்படி எவ்வளவுன்னு பார்க்கணும். பாருங்க. சோ 100,000 அப்படிங்கிறது நமக்கு இங்க என்ன லட்சம் வந்துடும். அப்ப மில்லியன் நமக்கு எதை வரும், மில்லியன் அப்படிங்கிற நமக்கு என்ன, 10 lakhs. வெரி குட் மேம், 10 lakhs. சோ 1 million is equal to 10 lakhs. அப்ப இந்த மாதிரி நமக்கு அதே மாதிரி 1 billion is equal to, so 1 million சொல்லிட்டீங்க, 1 billion சொல்லுங்க. 1 billion is equal to anyone? Thousand crores ஆ? மனிதா மேம் 1000 crores ஆ? 10 crores ஆ? 10 crores கரெக்டா? 10 crores கரெக்டா? சொல்லுங்க, 10 crores கரெக்டா? நம்ம 100 crores 10 crores கரெக்டா சொல்லுங்க.
எல்லாருமே தப்பா சொல்றீங்க. என்ன 10C போடுறீங்க? நீங்க இந்த டேபிள்ஸ் நல்லா பாருங்க. ஸ்கூல் புக் நான் டேபிள்ஸ் கொஞ்சம் கதாதான் போட்டிருக்கேன். வெரி குட். சிவசங்கரி மேம் 100 crore. வெரி குட். 100 crore. நமக்கு என்ன 100 கோடி. 1 பில்லியன் இஸ் ஈக்குவல் டு 100 கோடி. எப்படி 10 கோடி எல்லாமே சொல்றீங்க? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது நமக்கு மில்லியன் அப்படியே 10 லட்சம். அப்ப 10 மில்லியன் நமக்கு என்ன ஆயிரும்? இங்கே நமக்கு என்ன 1 crore ஆயிருமா? 1C. அப்ப 100 மில்லியன் நமக்கு என்ன இருக்கும்? 10 கோடி. அப்ப 1 பில்லியன் என்ன பாத்தீங்கன்னா நமக்கு 100 கோடி. 1 பில்லியன் வந்து நமக்கு 100 கோடி. அப்ப 1 பில்லியன் இஸ் ஈக்குவல் டு 100 crores. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த நம்ம டேபிள்ஸ் கம்பேர் பண்ணி நமக்கு இதான் படிச்சுட்டு இருக்கணும். அதே மாதிரி 1 மில்லியன்ஸ்ல எத்தனை தௌசண்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி 1 பில்லியன்ஸ்ல நமக்கு எத்தனை லேக்ஸ் இருக்கு, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ அதெல்லாம் நம்ம போட்டல எல்லாரும் பின்னாடி பார்க்கலாம். சோ பன்னாட்டு எண்முறை, இந்திய எண்முறை எப்படி போறோம்னு தெரியுதா மேம்? சோ இது வந்து ஸ்கூல் புக்ல டேபிள்ஸ் எல்லாம் நீட்டா இருக்கும். ஒரு டைம் பாத்துக்கோங்க. அதே மாதிரி இங்க கமாஸ் எங்க பொண்ணு மட்டும் ஒரு டைம் சொல்லிடுறேன். பன்னாட்டு எண்முறை அப்படின்றது அப்படின்னா நம்ம நார்மலா ஃபர்ஸ்ட் இந்தியன் முறையில ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் தள்ளி கமா வைப்போம். ரைட் டு லெஃப்ட்ல 3 டிஜிட் தள்ளி கமா வச்சு அதுக்கப்புறம் 2 டிஜிட்டை கொண்டு போவோம். அதே மாதிரி இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா 3 டிஜிட்ஸா கொண்டு போகும். ஸோ 3 டிஜிட்ஸ் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா கமாஸ் போடுவோம். ஸோ கமாஸ் போட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம அப்படியே படிக்கணும். நம்ம புரியுது எல்லாருக்குமே? இந்தியன் முறை, பன்னாட்டு முறை புரியுதா? டைம் ஸ்கூல் புக்ல ஒரு டைம் பார்த்தலாம் பாருங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். ஃபர்ஸ்ட் எண்கள் 6th ஃபர்ஸ்ட் டைம்ல எண்கள் லெசன். ஓகேவா? 6th ஃபர்ஸ்ட் டைம். தொடரி மற்றும் முன்னி நமக்கு தெரியும். டிஃபரன்ஸ் வந்து தெரியும். பெரிய எண்கள், அதே மாதிரி பெரிய எண்கள் அதுவும் ஒரு சொல்லி பாருங்க. சோ மிகப்பெரிய எண் ஒண்ணு இல்ல பாருங்க. இப்ப வந்து 5 டிஜிட்ல மிகப்பெரிய எண் கேக்குறாங்க. சோ மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர். 5 டிஜிட்ல லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்டாங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப 5 டிஜிட் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம 5 டைம்ஸ் என்ன பண்ணணும், 9 போட்டுருணும். 5 டைம்ஸ் என்ன பண்ணணும், 9 போட்டுருணும். அவ்வளவுதான். 99,999. அதே மாதிரி 5 டிஜிட்ல ஸ்மாலஸ்ட் நம்பர் கேக்குறாங்க அப்படின்னா இப்ப பாருங்க 5 டிஜிட்டா, அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டிஜிட்க்கு ஒரு 1 போட்டுருங்க. மீதி 4 டிஜிட்மே நமக்கு என்னன்னா 0. அதாவது 5 டிஜிட் கேட்டாங்கன்னா 4 0. அதே 6 டிஜிட் கேட்டாங்கன்னா 5 0. 9 டிஜிட் கேட்டாங்க அப்படின்னா 8 0. இப்ப 9 டிஜிட்ல ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படி நம்ம என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் 9 டிஜிட்டா, அப்ப 9 - 1 அப்படின்னா மொத்தம் 8 0 வரணும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு 1 போட்டுரும். அப்ப 9 டிஜிட் இருக்கும். இதுக்குள்ளே ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கும். இதே 9 டிஜிட்ல லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்டாங்கன்னா 9 டிஜிட்ல லார்ஜஸ்ட் நம்பர் அதுக்கு வந்து மொத்தம் 9 வரும். எத்தனை 9 வரும்? 9 வரும். அவ்வளவுதான் மேம். சோ இதான் நமக்கு கான்செப்ட். அதாவது லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா 9 எத்தனை டிஜிட் கேட்கறாங்க அத்தனை டிஜிட் போட்டுருங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா 5 டிஜிட் கேட்டாங்கன்னா 5 - 1 1 முன்னாடி போட்டு 5 - 1 மொத்தம் 4 0. அதே 8 டிஜிட் கேட்டாங்க அப்படின்னா ஒரு 1 போட்டு 8 - 1 7 zeros. சோ இதான் நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் கான்செப்ட். ஓகேவா? சோ இதெல்லாம் பாத்துக்கோங்க. கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ பெரிய நம்பர் கேட்கும்போது நம்ம மிஸ் பண்ணிட கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மிகப்பெரிய என்னோட ஒரு நம்பர் கூட்டும் போது அதுக்கு அடுத்த மிகச்சிறிய நம்பர் கிடைச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப மிகப்பெரிய 5 இலக்கியம் நம்ம என்ன பார்த்தோம், 99,999 பார்த்தோம். அதோட ஒரு 1 கூட்டுற அப்படின்னா நமக்கு மிகச்சிறிய 6 இலக்கியம் கிடைச்சிடும். மிகச்சிறிய 6 இலக்கியம் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. ஒரு டைம் நல்லா பாத்துக்கோங்க. ஏதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவா புரியும். இங்க 10^1 பவர்ஸ் ஆஃப் 10 எல்லாமே குள்ள கொடுத்தாங்க. 10^1 10 ஸ்கொயர் 10 கியூப் என்ன சொல்லி ஃபுல்லா கொடுத்தாங்க. பாத்துக்கோங்க. இடமதிப்பு விளக்கம். சோ இந்திய எண்முறையில எப்படி நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் என்னது ஒன்றுகள், அதுக்கப்புறம் ஆயிரங்கள், லட்சங்கள், கோடிகள். ஓகேவா? சோ ஒன்றுகள் 10கள் 100கள், ஆயிரங்கள்ல 1000 10,000, லட்சங்கள்ல லட்சம் 10 லட்சம், லட்சம் 10 லட்சம். இந்த 10 லட்சம் தான் நீங்க என்ன பாத்தீங்கன்னா 1 மில்லியன். சோ என்ன இருக்கும், 1 மில்லியன் இருக்கும். நம்ம கோடிகளை கோடி 10 கோடி, அதுக்கப்புறம் 100 கோடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதுல இருக்கும்னா இங்க 1 பில்லியன். சோ 1 பில்லியன் 100 கோடின்னு இருக்கும். இப்ப நம்பர் எப்படி பிரிக்கணும், இந்த நம்பர்ஸ் நம்ம கமாஸ் போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 3 டிஜிட்ல கமா போடணும்.
அதுக்கப்புறம் 2 டிஜிட் 2 டிஜிட் பாத்தீங்கன்னா 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி அப்ப 35 கோடியே 94,68,421. சோ இப்படிதான் என்ன பண்ணணும் நம்பர்ஸை படிக்கணும். ஓகேவா? நான் வந்து நார்மலா என்னால கொலிக்கல் லாங்குவேஜ் சொல்றேன். நீங்க நம்பர் படிக்கும் போது எழுதும் போது பாருங்க, இங்க பாருங்க 35 கோடியே 94,68,421 அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும். அதாவது நம்ம நம்பர்ஸ் நம்ம எழுத கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சொன்னா ரொம்ப லெட்டர்ஸ்ல விட்டுறீங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கார்புள்ளியை பயன்படுத்தி என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்திய நம்பர் சிஸ்டம் 3 கமா ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் அதுக்கப்புறம் 2 டிஜிட் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை கார்புள்ளி நம்ம என்ன பண்றது இடுதல். எடுத்துக்கிட்ட 1.1 போட்டு பாத்துருங்க, உங்களுக்கு ஹோம்ஒர்க். அடுத்து பன்னாட்டு எண்முறை. சோ பன்னாட்டு எண்முறை முன்னே சொன்ன மாதிரி ஒன்றுகள், ஆயிரங்கள், மில்லியன்கள், பில்லியன்கள். சோ இதுல மில்லியன் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1000 100,000 அப்புறம் மில்லியன் ஸ்டார்ட் ஆகும். இந்த 100 1000 நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியன் முறை லட்சம். இந்த மில்லியனுங்கிறது 10 லட்சம். அதுக்கப்புறம் நம்ம 10 மில்லியன் நமக்கு என்னது 1 கோடி, 100 மில்லியனுங்கிறது 10 கோடி, பில்லியனுங்கிறது 100 கோடி. சோ 100 மில்லியன் எவ்வளவு கேட்டாங்கன்னா நமக்கு 10 crores. எல்லாருமே 10C போட்டீங்க 1 பில்லியன் இஸ் ஈக்குவல் டு, அதாவது நமக்கு என்ன 100 மில்லியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 crores. கொஸ்டின்ஸ் பின்னாடி கூட இருக்கலாம். சோ நல்லா பாத்துக்கோங்க. இதே எப்படி படிக்கலாம் பாருங்க. சோ இப்ப பில்லியன்ஸ்ல வந்து இந்த பெரிய நம்பர் என்ன பில்லியன்ல எடுத்துறோம் பாருங்க. இது நமக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன்றுகள் 3 நம்பர், அதுக்கப்புறம் ஆயிரங்கள், மில்லியன்கள், அதுக்கப்புறம் பில்லியன்கள். சோ பில்லியன்கள் வந்து நம்ம முடியுது பாருங்க. 35 பில்லியனே 694 மில்லியன்கள், மில்லியனே 568,421. சோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்பர்ஸ் நீங்க படிக்கணும். சில ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கூட கொஸ்டின் நம்ம கேட்கலாம். இது வரைக்கும் கேட்டது இல்ல, இருந்தாலும் வரக்கூடிய காலங்கள கேட்கலாம். சோ எடுத்துக்காட்டு 1.2 ஹோம்ஒர்க் போட்டுருங்க. சோ எப்படி சொல்லி பாத்துக்கோங்க. சோ எண்முறைகளை ஒப்பிடுதல் பாருங்க. இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். சோ இந்த டேபிள்ல பாருங்க, இந்த 10 லட்சம் 10 லட்சம் நமக்கு என்னன்னா 1 மில்லியன். அப்படியே ஒரு பாக்ஸ் கூட போட்டு வச்சுக்கோங்க. நம்ம உங்க ஸ்கூல் புக்ல எடுத்து ஒரு பாக்ஸ் கூட போட்டுக்கோங்க. 10 lakhs is equal to 1 million. So 1 million is equal to 10 lakhs. அதே மாதிரி 1 billion is equal to 100 crores. 100 கோடி. 1 billion is equal to 100 கோடி. அதே மாதிரி 100 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது 10 கோடி. நமக்கு என்ன பாத்தீங்கன்னா 10 கோடி. சோ இது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10க்கு நீங்க இக்கு வரலாமா வரும். ஓகே. சோ 10 கோடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னது 10 மில்லியன்ஸ் 100 மில்லியன்ஸ் ஈக்குவல் 10 கோடி. சோ இது மட்டும் தெளிவா பாத்துக்கோங்க. அப்படியே பாக்ஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இடமதிப்பு. சோ இடமதிப்பு நம்ம இப்ப பார்த்தோம்னா பாருங்க, இப்ப 6,76,097 என்ற எண்ணின் விரிவாக்க முறையில் எழுதுதல். சோ விரிவா எழுதுனா ஒண்ணுமே இல்ல, அந்த இடமதிப்பு அதோட ஃபேஸ் அந்த வேல்யூ என்னன்னு மட்டும் கண்டுபிடிங்க. சோ 7 நமக்கு என்ன பிளேஸ்ல இருக்கு 1, 9ங்கிறது 10. சோ தனியா எழுதாம பாருங்க, இல்ல பேசிக் தான், கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்தலாம் பாருங்க. இது நமக்கு என்னது 1 இடத்துல இருக்கு. சோ 9ங்கிறது 10 இடத்துல, இது நமக்கு 100, இது நமக்கு 1000, சோ இது நமக்கு 10,000, 6 நமக்கு எங்க வருது லட்சம். ஓகேவா? சோ அதை எடுத்து எழுதும் போது விரிவா எக்ஸ்பேண்ட் பண்ணி எதை சொன்னாங்க அப்படின்னா, சும்மா நம்ம 6,76,137 வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம என்னன்னா முன்னே பிரிச்சு 1 10 100 பிரிச்சோமா, அப்ப இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி விரிவாக்க முடியல என்ன பண்ணணும். இப்ப நமக்கு இதோட பிளேஸ் வேல்யூ எவ்வளவு லேக்கா, அப்போ 6 இன்ட்டு 1 லட்சம் பிளஸ் 7 இன்ட்டு 10,000 பிளஸ் 6 இன்ட்டு 1000 பிளஸ் 1 இன்ட்டு 100 பிளஸ் 3 இன்ட்டு 10 பிளஸ் 7 இன்ட்டு 1. சோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா விரிவாக்க முறை எழுதணும். இந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா திரும்ப நமக்கு என்ன கிடைக்கணும், இந்த நம்பர் கிடைக்கும். 6,76,137 நமக்கு இந்த நம்பர் கிடைக்கும். சோ இது நமக்கு எண்களை விரிவாக்க முறையில் எழுதுறது. சோ எண்களை எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன சொன்னா இப்படிதான் எழுதணும். சோ இதுல ஏதாவது இடையில 0 வந்துச்சு அப்படின்னா அங்க மட்டும் என்ன பண்ணலாம், அதை விட்டுலாம். எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா 6,76,137 இருக்கு அப்படின்னா, சோ இங்க 100 இடத்துல 0 இருக்கா, நீங்க என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் 0 போடலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம், இந்த 0 கூட விட்டுலாம். 0 இன்ட்டு 100 நமக்கு என்ன 0 தான் கிடைக்கும். அப்ப இதை விட்டுட்டீங்கன்னா டேட்டா 3 இன்ட்டு 10 கூட எழுதிக்கலாம். 3 இன்ட்டு 10 பிளஸ் 7 இன்ட்டு 1 அப்படின்னு கூட நீங்க என்ன பண்ணலாம்னா எழுதிக்கலாம். சோ இது நமக்கு எண்களை விரிவாக்க முறையில் எழுதல். சோ நம்பர் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும், இப்படி எழுதணும்.
சோ இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. சோ இடமதிப்புன்னு கேட்கும் போது 6 இன்ட்டு நமக்கு என்ன 6 50 இதை மல்டிபிள் அப்படியே எழுதணும். இங்க 0 இன்ட்டு நமக்கு என்ன 0 தான் கிடைக்கும். ஓகேவா? சோ அப்ப இடமதிப்பு சோ பிளேஸ் வேல்யூ இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம கேக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணு பாருங்க. இப்ப நம்ம எழுதிருக்கோமா, இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோமா. இப்ப 6 இடமதிப்பு காண்க. சோ 6 இடமதிப்பை காண்க அப்படின்னா நமக்கு 6 இன்ட்டு லட்சம் அப்படின்னா 6 லட்சம். சோ இதோட இடமதிப்பு என்ன பாத்தீங்கன்னா நமக்கு 6 லட்சம். சோ அப்படிதான் என்ன சொல்லணும், இதோட இடமதிப்பு சொல்லணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதையும் பாத்துக்கோங்க. நம்பர் எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க, இதெல்லாம் பாத்துக்கோங்க. போயிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ரொம்ப முக்கியம். 1 லட்சத்தில் எத்தனை ஆயிரம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெட்டோட கொஸ்டின். இதெல்லாம் டெட்டுக்கு எடுக்கப்பட்ட கொஸ்டின் வச்சுக்கலாம். 1 லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன, 1 லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன. எடுத்துக்காட்டுக 1.3. நமக்கு 1 லட்சம் அப்படிங்க நமக்கு என்னது, நமக்கு 1 லட்சமா, 1 லட்சத்துல எத்தனை ஆயிரம் நம்ம என்ன பண்ணும், டிவைட் பை 1000. பாருங்க 3 ஜீரோக்கு என்ன பண்றோம், 3 ஜீரோ அடிச்சிடலாம். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, 100 கிடைக்குது. அப்ப 1 லட்சத்தில் 100 ஆயிரங்கள் உள்ளன. அதே மாதிரி எடுத்து 1.4, 1 மில்லியனில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன. 1 மில்லியன் ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியணும். 1 மில்லியன் நமக்கு எவ்வளவு, 10 lakhs. 10 lakhs நமக்கு எத்தனை ஆயிரங்கள் உள்ளன, டிவைட் பை 1000. அப்ப என்ன பண்ணும், அழிக்கலாமா, 3 ஜீரோக்கு 3 ஜீரோ கேன்சல் பண்ணோம்னா அப்ப 1000 ஆயிரங்கள் உள்ளன. எத்தனை ஆயிரங்கள் உள்ளன, 1000 ஆயிரங்கள் உள்ளன. இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி நம்ம கேட்டுக்கோங்க. சோ கீழே எல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்க. 10 லட்சத்தில் எத்தனை நூறுகள் உள்ளன, 1 மில்லியனில் எத்தனை லட்சங்கள் உள்ளன. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்க. ஓகே, பயிற்சி கோடிடங்கள் இழப்பு. சோ இதெல்லாம் நீங்களே போட்டுடலாம். மிகச்சிறிய இலக்கணம், மிகப்பெரிய இலக்கணம் நீங்களே போட்டுருங்க. சரியா தவறா, ஓரிலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஓரிலக்க எண்ணாகும். கரெக்டா இது சரி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க பக்கத்துக்கு. ஓரிலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஓரிலக்க எண்ணாகும். நீங்க சொல்லணும் ஃபால்ஸ். ஃபால்ஸ் என்ன நம்பர் எக்ஸாம்பிள், ஏன் ஃபால்ஸ் சொல்றீங்க, எந்த நம்பர் வச்சு ஃபால்ஸ் சொல்றீங்க, எந்த நம்பர் வச்சு ஃபால்ஸ் சொல்றீங்க. நம்பர் நான் வெரி குட் 9 10 ஒரு மேம் போட்டாங்க 9 10. சார் டூ தேர்ட் சம் சார், எந்த சம், இந்திய முறையில் இந்த நம்பர், இதை கோடிட்டல் கேக்குறீங்களா, என்ன கொஸ்டின் நமக்கு, fill in the blanks third sum சொல்றீங்க நினைக்கிறேன். சரி சொல்றேன் பாருங்க. நமக்கு இங்க ஏ நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு 3 இங்க 2. சோ 70,5380 நம்பர் இருக்கு. சோ இந்த நம்பரோட என்ற எண்ணின் 5 இடமதிப்பு என்ன, 5 இடமதிப்பு நமக்கு என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ 5 இடமதிப்பு முன்ன என்ன சொன்னேன், நம்பர்ஸ் எழுதணும்னு சொன்னா. சோ நம்ம டேட்டா 5 மணி அப்ப இது 1 10 100 இது நமக்கு என்னது 1000. அப்ப நம்ம என்ன எழுதுவோம், 5 இன்ட்டு 1000. சோ முன்ன என்ன சொன்னேன்னு பாத்தீங்கன்னா 10 lakh ஸ்டூடெண்ட்ஸ் சம். அதுவும் பண்றேன் மேம். ஓகே, நமக்கு என்ன கிடைக்கும், 5000 கிடைக்கும். இடமதிப்புன்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும், அந்த இடமதிப்பு அதாவது அதோடைய வேல்யூ, பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு அதோட நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணோம்னா அதான் நமக்கு அதோட இடமதிப்பு. அப்ப 5 இன்ட்டு 1000 5000. அப்ப இதோட இடமதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 5000 மேம். ஓகேவா? 5 இன்ட்டு 1000 5000 அதான் நமக்கு அதோட இடமதிப்பு. அதே மாதிரி எந்த மதிப்பின் விரிவாக்கம் கேட்டா என்ன பண்ணும், இப்ப பாருங்க இது 7 இன்ட்டு 10 lakh, 6 இன்ட்டு 1 lakh, 7 இன்ட்டு 10,000. இங்க 0 எல்லாம் விட்டுலாம். 9 இன்ட்டு 100 இந்த 0 எல்லாம் 5 இன்ட்டு 1. சோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்மள எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். மேம் இந்த சம் போட, இந்த சம் போட சொல்றீங்களா, 10 lakh சம் பாருங்க. 10 லட்சம் மாணவர்கள் இவ்வாண்டு பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் 1000 மாணவர்கள் தேர்வு எழுதினால் எத்தனை தேர்வு மையங்கள் தேவை. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். பாருங்க மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 10 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு தேர்வு மையத்துல நமக்கு 1000 எழுத முடியும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம், எத்தனை தேர்வு மையம் தேவைன்னு கேக்குறாங்க. அப்ப 1000 டிவைட் பண்ணிட்டு அப்படின்னா நமக்கு எத்தனை தேர்வு மையம் தெரிஞ்சிருமா. அப்ப 3 ஜீரோக்கு என்ன பண்ணலாம், 3 ஜீரோ கேன்சல் பண்ணலாம். அப்ப மொத்தம் 1000 தேர்வு மையங்கள் நமக்கு தேவை. 1000 தேர்வு மையங்கள் நமக்கு தேவை. ஓகே மேம், ஈஸியான கொஸ்டின் தான். ஒரு டைம் ஒர்க் பண்ணி பாருங்க மேம். இந்த தேர்ட் கொஸ்டின் கேட்டேன் மேம், புரிஞ்சுதா? ஓகேவா? நமக்கு இடமதிப்பு கேட்கறாங்க. 5ஓட இடமதிப்பு, 5ஓட மதிப்பு என்ன பாத்தீங்கன்னா 1000. அப்ப 5 இன்ட்டு 1000 5000. அதான் நமக்கு இடமதிப்பு. நான் இந்த கொஸ்டின் கேட்டேன், சொல்லுங்க. இது நீங்க சொல்லிட்டீங்க. சோ இது நமக்கு என்ன, ஃபால்ஸ். ஏன்னா 9ஓட சக்சஸ் நமக்கு என்னது 10.
அப்ப ஓரிலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஓரிலக்க எண்ணாகவும் பாத்தீங்கன்னா ஆகாது. நீங்க சும்மா 1 எடுத்துட்டு செக் பண்ணிட்டு 2 செக் பண்ணா 3 பார்க்க கூடாது. கடைசி வரைக்கும் நமக்கு வரணும். 9ஓட தொடரி நமக்கு என்ன 10. அப்ப இது நமக்கு தவறு. அந்த மாதிரி 2, 3 நல்லா போட்டுருங்க. 3வது கொஸ்டின் ஹோம்வொர்க். மிகச்சிறிய 6 இலக்க எண்களில் எத்தனை 10,000 உள்ளன? போடலாம், இதெல்லாம் ஈஸியா போடலாம். கார் புள்ளியை உற்று நோக்கி பின்வரும் எண்களில் 7 இடமதிப்பை எழுதுக. 7 இடமதிப்பு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இங்க ஆன்சர் பண்ணுங்க. 7 இடமதிப்பு என்ன சொல்லுங்க? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். அப்ப அது 10 லட்சம். ஓகேவா? அதே மாதிரி 10 லட்சம். அப்ப அங்க என்ன இருக்கு? 7 இருக்கு. அப்ப 7 × 10 70. வெரி குட். 70 lakhs. என்னது? 70 lakhs. சிலமே இங்க 7 இடமதிப்பு கேட்கறாங்க பாருங்க. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம் கூட எழுதலாம். அப்படி இவங்க என்னன்னா 3 புள்ளி கொடுத்துருக்காங்க. சோ 3 புள்ளி நம்ம என்ன பண்ணுவோம்? 1, 10, 100, 1000, 10,000, 100,000, 1 மில்லியன். அப்ப நமக்கு 7 மில்லியன். சோ 7 மில்லியன் என்ன பண்ணுவோம்? 70 லட்சம். சோ இது நமக்கு என்னது? 70 லட்சம் தான். ரெண்டுமே நமக்கு என்னது? 70 லட்சம் தான். இங்க என்ன கமா போடும்போது நமக்கு என்னன்னா இது பன்னாட்டு எண்ணில கமா போட்டுருக்கனால நாமளும் திருப்பி கமாவை பன்னாட்டு எண்ணில போட்டுடணும். அப்ப என்னது? 7,30,30. புரியுதா மேம்? சோ இதான் நமக்கு இடமதிப்பு. கார் புள்ளியை பயன்படுத்தி பின்வரும் எண்களை பன்னாட்டு முறையில் எழுதுக. பன்னாட்டு முறை என்ன பண்ணுவோம்? 3 கமா பிரிப்போமா? அப்ப பாருங்க, இது 1 பில்லியனே, 234 மில்லியனே, 567,890. 890 மேம் இதை போட்டிருக்கீங்க. ஓகே சரி, நம்ம இப்ப பாருங்க பெரிய நம்பர் இருக்கே, பெரிய நம்பர் சொல்லிட்டேன். பன்னாட்டு முறையில் எழுத சொல்லிருக்காங்க. அப்ப பிரிச்சிங்க அப்படின்னா 1 பில்லியனே, 234 மில்லியனே, 567,890. சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா பன்னாட்டு முறையில் எழுதுறது. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் மேம் எழுதல. எல்லாருமே இந்த 6வது கொஸ்டின் ஹோம்வொர்க் போட்டுருங்க. 7வது கொஸ்டின் போட்டலாம்ல, இந்திய முறையில் எண் பெயர்களை எழுதுக. எல்லாமே ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். சரி ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா மேம்? முக்கியமான கொஸ்டின் பின்னாடி இந்த அப்ஜெக்டிவ் பார்க்கலாம். சோ இதுல உங்களுக்கு டவுட் இருக்கா பாருங்க. எல்லாத்தையும் இந்த பெரிய நம்ம இந்திய மொழி எழுதல பாருங்க. இது நமக்கு என்ன? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. அப்ப 9 கோடியே 75,63,453. 7th செகண்ட் சம் சொல்றேன். 9 கோடியே 75,63,453. சோ நம்ம எண் பெயர் எழுதுறது. அதே பன்னாட்டு மொழி எண் பெயர் எழுத சொன்னாங்கன்னா பாருங்க, இதுக்கே பெரிய நம்ம சொல்றோம் பாருங்க. மில்லியனா? அப்ப 103 மில்லியனே, அல்ல நீங்க என்ன பண்ணா 103 மில்லியனே, 456,789. 789 நம்ம எழுதலாம். ஓகேவா? அந்த பன்னாட்டு முறையில. தேர்ட் கொஸ்டின் போட்டோம். அதே மாதிரி எண் பெயர் எண்ணுக்குள்ள எழுதுக. பாருங்க என்ன இருக்கு? 789 மில்லியன். அப்ப 789 மில்லியன், 213,000. அப்ப 213,456. இதான் இந்த நம்பர். இதான் இந்த நம்பர். இந்த இந்திய எண்முறையும் பன்னாட்டு எண்முறையும் தெரிஞ்சா போதும், ஈஸியா இந்த எக்ஸைஸ் 1.1 ஃபுல்லாவே போட்டலாம். இது ஒரு பெரிய எக்ஸைஸ் கிடையாது, ஆனா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். நம்ம பேசிக்கா நம்பர்ஸ் எப்படி படிக்கிறதுன்னு இதுல இருந்து கத்துக்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் மேம். கிளியர் சார். ஓகே நெக்ஸ்ட் போலாம் மேம். முடிஞ்ச அளவுக்கு இந்த சாப்டர் இன்னைக்கு முடிக்கணும், அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உள்ள இருக்கு. சொல்லுங்க. 10 மில்லியன் தொடரி. 10 மில்லியன் நமக்கு 1 மில்லியன் 10 லட்சம் தெரியும். அப்ப 10 மில்லியன்னா அப்ப 10 மில்லியன் நமக்கு என்னது? 1 கோடியா? 10 மில்லியன் நமக்கு என்னது? 1 கோடி. அது தொடரி நமக்கு என்னது? பிளஸ் 1ங்கும் போது என்ன 1 போடுவோம். ஒரு டைம் போட்டு கூட பார்த்து எழுதிருங்க, தப்பே கிடையாது. அப்ப என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி. மொத்தம் எத்தனை 0? 6 0 வருதா? 1 2 3 4 5 6. ஓகே, அப்ப என்னது? ஆப்ஷன் பி தான் நமக்கு என்னது? ஆன்சர். 99,999 தொடரி மற்றும் முன்னின் வேறுபாடு. நீங்க என்ன வேணும்னா கொடுத்துட்டு போங்க. எனக்கு தொடரி மற்றும் முன்னின் வேறுபாடு பார்த்தோம்னா என்னது? 2. தொடரி மற்றும் முன்னின் வேறுபாடு நமக்கு என்னது? 2. 1 பில்லியனுக்கு சமமானது. முன்னையே பார்த்தோம் 1 பில்லியன் இஸ் ஈக்குவல் டு
100 crore ரொம்ப ரொம்ப முக்கியம், 100 கோடி. அதுக்கப்புறம் 6,70,905 என்ற எண்ணின் விரிவான வடிவம். கொஞ்சம் தண்ணி விட்டு கொண்டோம். 6,70,905 என்ற எண்ணின் விரிவான வடிவம். ஓகேவா? பாருங்க, இப்ப 6 லட்சம்னா 6 இன்ட்டு 1 லட்சம் எங்க வருது? இங்கதான் வருது, கீழே கடைசியா, வேற எங்கேயுமே வரல. 6 இன்ட்டு 1 லட்சம், 7 இன்ட்டு 10,000, 0 இன்ட்டு 1000. இது எழுதுனா எழுதாம கூட விடலாம். ஓகேவா? அதே மாதிரி 9 இன்ட்டு 100, 0 இன்ட்டு 10, இது எழுதாம கூட விட்டுலாம். அப்புறம் 5 இன்ட்டு 1. அப்ப ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். நம்ம ஒரே நிமிஷம் மேம், 1 டைம் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எண்களை ஒப்பிடுதல். சோ இது நமக்கு ரொம்ப ஈஸி தான். சோ நம்பர்ஸ் ஒப்பிட்டு எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிக்க போறோம். இது ஒரு முக்கியமான 1 மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல். சோ இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்றோம்ல, இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள முதல்ல கண்டுபிடிச்சவர் யாரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான 1 மார்க் இங்க கொடுத்துருக்காங்க. சோ நார்மலா நமக்கு தெரியும், நீங்களே கம்பேர் பண்ணா கம்பேர் பண்ணி எது பெரிய நம்பர் டிஜிட்டை கம்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன டிஜிட், ஈக்குவலே பெரிய டிஜிட் எடுத்து கம்பேர் பண்ணும்போது எந்த நம்பர் பெரிய நம்பரா இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணிடலாம், இருக்குல்ல அதான் பெரிய நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த மாதிரி உள்ள கொஸ்டின் வெரி குட் மேம், ராமன் சார் வெரி குட். பாருங்க, லெஸ் தென் கிரேட்டர் தென் என்ற குறியீடுகளை முதன்முதலில் பயன்படுத்தியவர் அப்படி யாருன்னு கேட்டா நமக்கு அது யாரு? தாமஸ் ஆரியாட். சொல்லுங்க, ஸ்கூல் புக் எடுத்து படிக்காம நம்மளால இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுமா? நமக்கு இந்த கொஸ்டின் தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. ஏன் நமக்கு பாருங்க, தாமஸ் ஆரியாட் இந்த புகழ்பெற்ற கணித மேதையே, இந்த புகழ்பெற்ற கணித மேதையே லெஸ் தென் கிரேட்டர் தென் குறியீடுகளை முதலில் பயன்படுத்தியவர். முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த தாமஸ் ஆரியாட். அப்ப நமக்கு ஸ்கூல் புக் எடுத்து படிச்சா இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே மேம். சோ நம்பர் பெருசா சிறுசான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கலாம்? சும்மா நான் நம்பர் எழுதுறேன். சோ இப்படி நம்பர் இருக்கு அப்படின்னா இதுல பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் எது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட்டை கம்பேர் பண்ணுங்க. இருக்கே ஃபர்ஸ்ட் பெரிய டிஜிட். சோ லெஃப்ட் டு ரைட் இதுக்கு வரலாம். இங்கேயும் ஒரு 1 இருக்கு, இங்கேயும் ஒரு 2 இருக்கு. சோ அதே மாதிரி இங்கேயும் 1, இங்கேயும் 1, 3, 4, 5 எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ கடைசி டிஜிட் மட்டும் இங்க 6 இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்ப இருக்கலே வந்து பாத்தீங்கன்னா இது நமக்கு பெரிய எண். சோ எந்த பக்கம் பெரிய எண் இருக்குமோ அந்த பக்கம் நமக்கு என்ன இருக்கும், மவுத் ஓப்பன் ஆயிருக்கணும். அப்ப நம்ம இங்கதான் என்ன பண்ணணும், சிம்பிளா யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இது புரிஞ்சுக்கோங்க, மவுத் பெருசா இருக்கிறது தான் நமக்கு என்னன்னா பெரிய நம்பர். நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம், குறுக்கு இருக்கிற சின்னது பெருசா பெருசு அப்படின்ட்டு. ஓகேவா? சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நம்பர் இப்படி எழுதணும் அப்படின்னா மவுத் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி இந்த சைடு ஓபன் பண்ணுவோம். ஓகே. சோ இந்த லெஸ் தென் கிரேட்டர் சிம்பிள் எங்க போனா மவுத் பெருசா பெரிய நம்பர், குறுகலா சின்னதா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சின்ன நம்பர். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. crocodile mouth முதல்ல வாயா மேம். ஓகே. சோ இதுல நம்ம பெரிய நம்பர் சின்ன நம்பர் முன்னே சொன்னா இந்த டிஜிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, இங்க பார்த்ததுக்கு 5 டிஜிட் 4 டிஜிட், அப்ப கண்டிப்பா இதான் நமக்கு பெரிய நம்பர். இங்க அதே மாதிரி 5 டிஜிட் இங்க 6 டிஜிட், அப்ப கண்டிப்பா இதான் நமக்கு பெரிய நம்பர். இங்க பாருங்க, இங்க 8, இங்க 8, அதுக்கடுத்த நம்பர் 9, இங்க 9, இங்க 7, இங்க 7, இங்க 5, இங்க 5. அப்ப எல்லாம் ஒரு 4 3 எல்லாம் ஒட்டுக்க ஒரே மாதிரி. அப்ப என்ன வரணும், நம்ம ஈக்குவல். சோ நமக்கு இது என்னது, ஈக்குவல். கீழே அதே மாதிரி இதுவும் நமக்கு என்னது ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இதுவும் நமக்கு என்ன, ஈக்குவல் தான். மாத்தி கொடுப்பாங்க பார்த்தா மாத்தி கொடுக்கல. சோ நம்பர் கொடுத்துட்டு நம்பர் நம்ம பெரிய நம்பர் சின்ன நம்பர் நம்ம ஈஸியா நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். சம்ஸ் 2 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணா நம்ம போட்டலாம். புதிய எண்களை உருவாக்குதல். இதெல்லாம் ஒரு பெருசு, நம்மளே சும்மா நம்பர்ஸ் பண்ணா புதிய எண் உருவாயிரும். இடமதிப்பின் முக்கியத்துவம். பாருங்க, இங்க 3, இங்க 3 7 இருக்கு, இங்க 9 இருக்கு, இங்க 5 இருக்கு. சோ இங்க 9 பெருசா 5 பெருசா தான் 9 தான் பெருசு. அப்ப இதுதான் பெரிய எண். சோ இதுதான் பெரிய எண். ஃபர்ஸ்ட்ல இருந்து டிஜிட் பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் எடுத்து எங்க பெரிய டிஜிட் நம்பர் ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் இருக்கு நமக்கு என்னது பெரிய நம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பயிற்சி 1.2. சோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஹோம்வொர்க் மேம், fill in the blanks ஹோம்வொர்க் பாருங்க. இது ஹோம்வொர்க் போட்டலாம். சரியா தவறா? மிகச்சிறிய 7 இலக்க எண் இருக்கும், மிகப்பெரிய 6 இலக்க எண்ணுக்கும் இடையே உள்ள வேறுபாடு 10 ஆகும். 10 சொல்லுங்க பார்க்கலாம். மிகச்சிறிய 7 இலக்க எண் என்னது? 1 போட்டு 6 0.
அதே மாதிரி மிகப்பெரிய 6 இலக்கம் என்ன பண்ணுவோம்? ரெண்டுக்கு இடையில டிஃபரன்ஸ் என்ன நமக்கு சொல்லுங்க. டிஃபரன்ஸ் நமக்கு என்னது? முன்னையே பார்த்தோம். மிகப்பெரிய அளவு 1 கூட்டும் போது நமக்கு மிகச்சிறிய 7 இலக்கம் கிடைக்கும். அப்ப 1 டிஃபரன்ஸ் நமக்கு என்ன பாத்தீங்கன்னா 1 10 கிடையாது. ஓகேவா? அப்ப இது நமக்கு ஃபால்ஸ். இந்த மாதிரி சரியா தவறுலாம் போட்டு பாருங்க. என்ற எண்ணிலே எந்த எண் மிகப்பெரியது? சோ இங்க பாருங்க 3வது क्वेश्चन பாருங்க. இப்ப பாருங்க நமக்கு இதுல எது ரொம்ப பெருசுன்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 தான் இருக்கு. 3 3 10 இருக்கு. இங்க பாருங்க 3 3 9 இருக்கு. இங்க 3 இங்க 8 தான் இருக்கு. அப்ப எந்த எண் மிகப்பெரியது? அப்ப இருக்கலே என்னன்னா இந்த நம்ம தான் மிக பெருசு. ஏன்னா இங்க 10 டிஜிட் இருக்கு. டிஜிட்டை வச்சுட்டே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற 8 டிஜிட் தான் இருக்கு. அப்ப இருக்கிற இதான் மிக சிறிய நம்பர். சோ இது ஸ்மாலஸ்ட், இது லார்ஜஸ்ட். சோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இந்த 4th क्वेश्चन டிசைனிங் அளவே போட்டுருங்க. இந்த 5th சம் ஹோம்வொர்க். நான் ஹோம்வொர்க் கொடுக்க எல்லா சம்மே ஈஸியான சம் தான். அதனால தான் நிறைய ஹோம்வொர்க் தரேன். இதெல்லாம் வந்து பேசிக்கா இருக்கலாம் ஹோம்வொர்க் தரேன். சோ இது வந்து என்ன சார் எல்லாமே ஹோம்வொர்க் கொடுத்தா நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் நீங்களே போட்டுடலாம். ஓகேவா? சோ ராஜன் இந்த क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 7 8வது क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி டெட்ல கேட்கக்கூடிய क्वेश्चन. ஓகேவா? பாருங்க ராஜன் 4, 7 மற்றும் 9 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி 3 இலக்கங்களை எழுதுகிறான். எத்தனை எண்களை அவனால் எழுத முடியும்? சொல்லுங்க எத்தனை எண்கள் எழுத முடியும்? 4, 7 மற்றும் 9. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 4 7 9 எல்லாம் பயன்படுத்தி 3 இலக்கங்கள் எழுதலாம். சோ எத்தனை எண்களை அவனால் எழுத முடியும்? क्वेश्चन எத்தனை எழுத முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். 6 வெரி குட் மேம் 6. ஓகேவா? நான் பாருங்க 4 எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்க தனியா எழுதுறேன். 479 எழுதலாம். இல்ல 497 எழுதலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 7 எடுத்துக்கலாமா? சோ 7 எடுத்து எழுதினீங்கன்னா 749 794 எழுதலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 9 எடுத்துக்கலாமா? சோ 9 47 974 947 974 இந்த 6 நம்பர் என்ன பண்ணணும்? நல்லா எழுத முடியும். ஆனா இந்த क्वेश्चनல என்னன்னா ஒரே ஒரு சின்ன இது கேட்டிருக்கணும். அதாவது இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கணும். இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னு கொடுத்திருக்கணும். அந்த வார்த்தை கொடுக்கல. ஏன்னா இந்த இலக்கங்கள் வச்சு என்ன பண்ணலாம்? 3 நாள் யூஸ் பண்ணலாம். 3 3 9 யூஸ் பண்ணலாம். இல்ல 400 900 இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி எழுத முடியும். ஆனா அந்த வார்த்தை நமக்கு கொடுக்கல. நான் எக்ஸாம்ஸ் கண்டிப்பா வார்த்தை கேட்பாங்க. கண்டிப்பா கொடுத்தாங்கன்னா வார்த்தை கேட்பாங்க. அப்படின்னா அது கிரேஸ் மார்க் கூட கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சோ இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி அப்படின்னு வார்த்தை மென்ஷன் பண்ணாம இலக்கங்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி எழுத முடியும். இல்லாம என்ன பண்ணலாம்? ஒரே இலக்கத்தை கூட 3 டைம் எழுதலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மேம்? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த ஒரே இலக்கத்தோட நம்ம என்ன பண்ணலாம்? 3 டைம் எழுதலாம். சோ காம்பினேஷன் மெத்தட்ல என்ன பண்ணுவோம்? இது கண்டுபிடிப்போம். NCR போட்டு என்ன பண்ணுவோம்? இது எத்தனை டைம் எழுத முடியும் கண்டுபிடிப்போம். சோ நமக்கு தேவையில்ல. இப்போதைக்கு இது தெரிஞ்சா போதும். ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக் ஆச்சு நமக்கு அதான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு செக் பண்ணி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 7வது क्वेश्चन. என்னுடைய பணம் பெறும் அட்டையின் கடவுச்சொல் 9 4 6 மற்றும் 8 ஆகிய இலக்கங்களை கொண்டது. இது மிகச்சிறிய 4 இலக்க இரட்டை எண் ஆகும். எனது பணம் பெரும் அட்டையின் கடவுச்சொல் காண்க. என்ன சொல்லிட்டாங்க? மிகச்சிறிய 4 இலக்க இரட்டை எண். சோ மிகச்சிறிய எண்களை என்ன பண்ணுவோம்? இருக்கலே சின்ன நம்பர். அதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். இதே மிகப்பெரிய இலக்க எண்ணா இருக்கலே பெரிய நம்பர் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு மிகச்சிறிய இலக்க எண் சொல்றாங்க. அப்ப பாருங்க மிகச்சிறிய நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 4 6 8 9 எழுதலாம். ஆனா நமக்கு கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேம் 4689 ஆன்சர் போட்டிருக்கீங்க. இப்படி எழுத முடியும் மேம். ஆனா கொஸ்டின் என்னது? ஈவன் நம்பர், இரட்டை எண். சோ இது நமக்கு என்னது? கடைசி 9ல முடியுது. இது நமக்கு என்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா ஆட் நம்பர், ஒற்றைப்படை எண். பாருங்க இந்த மாதிரி மிஸ்டேக் நம்ம எக்ஸாம்ல பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அவங்க என்ன இரட்டை எண் கேட்கறாங்க. அப்ப இரட்டை எண் கேட்கும் போது நமக்கு என்னது? 9 முன்னாடி போட்டு 8 பின்னாடி போட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? சோ இரட்டைப்படை எண் கிடைக்கும். ஓகே மேம்? அப்ப 4698. இட்ஸ் ஈவன் நம்பர். அது கொடுத்துருக்க நம்பர்ல இருக்கலே ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர் நமக்கு என்னன்னா 4698. சோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி 8வது क्वेश्चन. 5ஆக குறியீட்டு எண் 6 இலக்கங்களை கொண்டது. இதன் முதல் 3 இலக்க எண்கள் 6 3 மற்றும் 1. அப்ப 6 3 1. 0 3 மற்றும் 6 என்ற 3 இலக்கங்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய. மிகப்பெரிய என்ன பண்ணும்? பெரிய நம்பர்ல சின்ன நம்பர். மிகச்சிறியனா சின்ன நம்பர் வந்து பெரிய நம்பர். அவ்வளவுதான். சோ இதான் ஆன்சர்.
கேட்டால் 9வது கொஸ்டினா ஹோம்ஒர்க் போட்டுருங்க மேம். என்ன கேட்டுருக்கான்னு பார்த்து மேற்கு உயரமான மலை இதெல்லாம் பார்த்து ஹோம்ஒர்க் போட்டுருங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க, என்னென்ன ஆன்சர் செக் பண்ணி பாருங்க. இதான் ரொம்ப ஈஸி. நம்பர்ஸ் நம்ம தெரிஞ்சாலும் என்ன இதெல்லாம் ஈஸியா போட்டுடலாம். அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க. இது ஒரு டைம் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து இந்த இந்திய நாளிதழ் படிப்பகை கணக்கீட்டின்படி 2018 விட்ட நாளிதழின் எண்ணிக்கை காட்டும் அட்டவணை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அட்டவணையில் விடுபட்ட எண் என்னவாக இருக்கும்? கொடுக்குற ஆப்ஷன் என்னவா இருக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். நாளிதழ் பெயர் கொடுத்துருக்காங்க, தரம் கொடுத்துருக்காங்க, விற்பனை கொடுத்துருக்காங்க லட்சத்துல. சரி, எத்தனை லட்சம் வரலாம் குறிப்பிட்ட நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். எனிஒன் டக்குன்னு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 30 வரலாங்க. 30 சொல்றீங்க. நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன மேம் வரும்? 26. ஓகே 26. ஏன் 26 பாருங்க? எதன் அடிப்படை சொல்றீங்க? எதன் அடிப்படையில் வச்சு சொல்றீங்க? 26 எதன் அடிப்படையில் சொல்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் எனக்கு அது கான்செப்ட் நீங்க ஆன்சர் கரெக்ட் தான். எதுக்காக அது சொன்னீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியணும். எதன் அடிப்படையில், எதை பேஸா வச்சு கண்டுபிடிச்சீங்க? டிக்ரீசிங் சார். வெரி குட். எப்படி டிக்ரீசிங் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? எந்த வேர்டு முக்கியமான ஒரு இது நம்ம டேபிள்லயே கொடுத்துருக்காங்க. முக்கியமான இது நமக்கு தரம் ரேங்கிங் கொடுத்துட்டாங்க. இது பாருங்க, ஏங்கிற அந்த நியூஸ் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கு. அப்ப இருக்கலே அது அதிகமா இருக்கும். அப்ப செகண்ட் ரேங்க்ல 50 இருக்கு. அப்ப தேர்ட் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னு கேட்டுருங்க. ஃபோர்த் ரேங்க் மொத்தம் 10 லட்சம். அப்ப 10க்கும் 50க்கு இடையில நமக்கு என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா நம்பர் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இந்த சீங்கிற நாளில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ரேங்க்ல இருக்கு. அப்ப தேர்ட் ரேங்க்ல 10க்கும் 50க்கு நம்பர் இருக்கணும். பாருங்க 8ங்கிறது 10 கம்மி. அப்ப கண்டிப்பா வராது. 52ங்கிறது நம்ம 52 கண்டிப்பா அது செகண்ட் ரேங்க் இருக்கும். அப்ப கண்டிப்பா அதுவும் வராது. சோ 77 இருந்ததுன்னா தான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கும். அப்ப கண்டிப்பா 77 வராது. 26 மட்டும்தான் 10க்கும் 50க்கும் இடையில கூடிய நம்பரா இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். அப்ப நம்ம ரேங்கை வச்சு என்ன பண்றோம்? இந்த ஆன்சர் கொண்டு வரோம். புரியுதா? இதுல 1.2ல டவுட் இருக்கா மேம்? கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்கோம். டவுட் இருந்தா அப்பவே கேளுங்க. டவுட் இருக்கா? கிளியர் சார். ஓகே மேம். சோ நெக்ஸ்ட் கொண்டு போறோம் பாருங்க. அன்றாட வாழ்க்கை சூழலில் பெரிய எண்களின் பயன்பாடு. ஓகேவா? ஒண்ணுமே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஒண்ணு கூட்ட சொல்லுவாங்க, இல்ல கழிக்க சொல்லுவாங்க, இல்ல பெருக்க சொல்லுவாங்க. சோ நமக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டுக்கான்னு பார்த்துட்டு போட்டீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, இப்ப எடுத்துக்காட்டு 1.6 உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். கொஸ்டின் படிச்சு பாருங்க. என்ன மொத்த நுழைவு சீட்டுகள் மொத்த தெரிஞ்சுட்டு விற்பனையா இருக்கு. மொத்த நுழைச்சீட்டு என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையுமே கூட்டுவோம். கூட்டினா கிடைக்கும். கூட்டெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சதுதான். எடுத்தது 1.7 1.8 எல்லாமே ஹோம்ஒர்க் போட்டுருங்க மேம். எல்லாமே என்னென்ன சொல்லுங்க பாருங்க. ஹோம்ஒர்க் போடுங்க எல்லாமே. நான் எக்ஸசைஸ் கொஞ்சம் 4 சம் ஒர்க் அவுட் பண்ணி காட்டிடுறேன். பெரிய எண்களை எங்க பயன்படுத்துறோம் அப்படிங்கிற டாபிக் ஹோம்ஒர்க் போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது. சோ நெக்ஸ்ட் ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன் பாருங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். 5 + 6 × 4 வகுத்தல் 3 × 2 வகுத்தல் 1 அப்படியே நம்பர். இந்த மாதிரி நம்பர் இருக்கு அப்படின்னா சோ இந்த நம்பரை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்? வரிசையா சால்வ் பண்ணிட்டு போலாமா? இல்ல நம்ம இஷ்டத்துக்கு மேல நமக்கு எது ஃபர்ஸ்ட் தெரியுது? 6 நாள் 24 தெரியும். அப்ப ஃபர்ஸ்ட் 6 நாள் 24 போட்டுடலாமா? அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா போடக்கூடாது. சோ இங்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேர்ட்மாஸ் லா இல்லைன்னா பிட்மாஸ் லா. சார் பிட்மாஸ் சொல்லுவாங்க, இல்ல பேர்ட்மாஸ் சொல்லுவாங்க. சோ பேர்ட்மாஸ் என்னன்னா பிராக்கெட் ஆஃப் ஃபுல்லாவே எழுதிறேன் பாருங்க. சோ பிங்கிறது பிராக்கெட் அடைப்புக்குறி, ஓங்கிறது ஆஃப், டிங்கிறது டிவிஷன், எம்ங்கிறது மல்டிப்ளிகேஷன், ஏங்கிறது அடிஷன், அதே மாதிரி எஸ்ங்கிறது சப்ட்ராக்ஷன், கூட்டல் கழித்தல். ஓகேவா? இது நமக்கு பேர்ட்மாஸ் லா. ஒரு நமக்கு இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் நிறைய ஒரு கணக்குல கொடுக்கலாம் அப்படின்னா அடுத்த கணினி செயலிகள் நிறைய வந்துச்சு அப்படின்னா
அந்த நம்பர்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம வேர்ட் மாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதே பிட் மாஸ்னா என்ன பாத்தீங்கன்னா நமக்கு ஐங்கிறது எதை இது பண்ணா இண்டிசஸ். ஸோ இண்டிசஸ் ஒண்ணுல அடுக்குகள். ஒரு கணக்குல அடுக்குகள் இருந்தா ஃபர்ஸ்ட் அடுக்குகள் என்ன பண்ணும் சால்வ் பண்ணும். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதான் நமக்கு என்ன இண்டிசஸ். 7th நமக்கு வரும், நம்ம படிப்போம். இப்போ வேர்ட் மாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன். பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஸோ இதுபடி தான் என்ன பண்ணணும் சம்ஸை சால்வ் பண்ணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருந்தா பிராக்கெட்டை சால்வ் பண்ணும். ஆஃப் அப்படின்னு கொடுத்தானா ஒண்ணுல ஆஃப்ங்க என்ன மீனிங்னா மல்டிபிள் 2 into 4. நம்ம பர்சன்டேஜ் பார்க்கும்போது பார்த்தோமா என்ன பார்த்தோம் 80% ஆஃப் 40 அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் ஆஃப் எடுத்துட்டு இன்ட்டு போடுவோமா, அதாவது 80/100 இன்ட்டு 40. அப்ப அந்த ஆஃப்க்கு என்ன மீனிங் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். ஆஃப் நமக்கு என்னது மல்டிப்ளிகேஷன். தமிழ்ல இல், தமிழ்ல என்ன இல்லும்பாங்க. ஆஃப்க்கு தமிழ்ல என்ன இல்லு. அதாவது 40ல் 80%, 40ல் 80%. ஆஃப்ங்கிறது என்ன பாத்தீங்கன்னா இல். ஞாபகம் வச்சுக்கோங்க 40ல் 80%. இல்லு கொடுத்தோம்னா இல்லதான் என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும். பிராக்கெட்டுக்கு அப்புறம் இல்லதான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும். அப்புறம் நமக்கு என்னன்னா டிவிஷன், அதுக்கப்புறம் என்ன சால்வ் பண்ணும் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன். ஸோ இப்படிதான் என்ன பண்ணணும் சம்ஸ் சால்வ் பண்ணிட்டு வரணும். மேம் புரியுது எல்லாருக்கும்? ஓகேவா? ஸோ பிட் மாஸ்லாம் என்ன தெரியுது, பேர்ட் மாஸ்லாம் என்ன தெரியுதா, கிளியரா இருக்கா? ஸோ ஒரு கணித செயலிகள் அதிகமா ஒரு கணக்குல வந்துச்சு அப்படின்னா அங்க நம்ம என்ன யூஸ் பண்ணா பேர்ட் மாஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணி போடணும். அப்படி பேர்ட் மாஸ்ல யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருந்தா பிராக்கெட் சால்வ் பண்றோம், ஆஃப் இருந்தா ஆஃப் சால்வ் பண்றோம், அப்புறம் வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். ஸோ இப்படிதான் சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அந்த சம்மம் முடிக்க முடியும். நீங்க இடையில சால்வ் பண்ணா கண்டிப்பா சம்மோட ஆன்சர் தப்பா வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ பிட் மாஸ் ஐனா அடுக்குகள், அந்த எல்லாம் போர்ட் மாஸ் சொன்னா அது நமக்கு என்ன ஆஃப், இது இல். ஸோ இதை அப்படியே புக்ல நோட் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டுக்கு 1.10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். கண்டிப்பா நீங்க ஹோம்ஒர்க் போட்டு பாத்துருங்க ஒரு டைம். எடுத்துக்காட்டு 1.11. சரி நான் போட்டு கண்ட பாருங்க. சுருக்க 20 பிளஸ் எடுத்துக்காட்டு 1.12. என்ன கொஸ்டின்? 20 பிளஸ் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் 8 into 2 பிளஸ் உள்ள ஒரு செட் பிராக்கெட், அதுக்குள்ள ஒரு ஓப்பன் பிராக்கெட் போட்டாங்க 6 into 3. 6 into 3 minus 10 divided by 5 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் செட் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணோம். கரெக்டா? ஓகே. சரி பாருங்க, இப்போ நமக்கு இதான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள சால்வ் பண்ணுமா. ஸோ பிராக்கெட் குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிராக்கெட் செட் பிராக்கெட் அதுக்குள்ள ஒரு பிராக்கெட் இருக்கு. அப்ப 10 divided by 5. ஸோ இதான் நம்ம என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும். ஸோ 10 divided by 5 நமக்கு என்ன கிடைச்சிரும், இங்க 2 கிடைச்சிரும். இங்க 6 into 3 இது பிராக்கெட் இது நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அப்ப இங்க என்ன கிடைக்கும் 18 கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க பிராக்கெட் கொடுக்கிறதுக்கு பதிலா மேல பார் கூட கொடுக்கலாம். மேல பார், பார்னா என்ன மீனிங்னா அதுதான் ஃபர்ஸ்ட் முதல்ல பண்ணணும். பார் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் பிராக்கெட் பார் கொடுத்தாங்கன்னா அந்த பார் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். பிராக்கெட்டுக்கு அப்புறம் பாரும் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம கிளியரா? சோ அவங்க பிராக்கெட்டுக்கு பதிலா பாருங்கிற சிம்பிள் கூட யூஸ் பண்ணலாம். நிறைய டெட் கொஸ்டின் பேப்பர்ல பார் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, புக்ல எழுதி கூட வச்சுக்கோங்க பார். ஸோ பாருங்க கொடுத்தாங்க அப்படின்னா பார் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். பிராக்கெட்டுக்குள்ள பார் கொடுத்தா பார் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட், அதுக்கப்புறம் நமக்கு என்ன பார். பாருங்க 10 divided by 5 நமக்கு என்ன 2, இது நமக்கு 18. அவங்க 18 2 இருக்கு, அதையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 8 2s are 16, பிராக்கெட்ல 18 minus 2. 18 minus 2 னா 16. அப்ப 16 plus 16 நமக்கு என்ன கிடைக்கும் 32. அப்ப 20 plus 32 52. ஸோ இதான் ஆன்சர். நான் எங்கேயுமே மிஸ் பண்ணல. என்ன பண்ணுங்க பிராக்கெட் குள்ள இருக்க மட்டும் வரிசை சால்வ் பண்ணாங்கன்னா எனக்கு டக்குன்னு கரெக்டா ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க வேகமாவும் போட்டுடலாம். இது நீங்க என்ன பண்ணுங்க ஒரு டைம் ஹோம்ஒர்க் போட்டு பாருங்க. இதெல்லாம் ரிப்பீட்டட் கேட்கிற கொஸ்டின். இதை விட என்னன்னா பின்னங்கள்ல கொடுத்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்பர்ஸ்ல ஈஸியா இருக்கு. பின்னங்கள்ல கொடுத்து பேர்ட் மாஸ்ல யூஸ் பண்ணணும்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. பயிற்சி 1.3 கொஸ்டின் பாருங்க. அருள்மொழி ஒரு நாளில் ரூ. 12 சேமித்தால் 30 நாட்களில் எவ்வளவு சேமிப்பாள்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள்ல 12 ரூபா.
இதான் நம்ம முன்னே பார்த்தனால சொல்றேன். ஒரு நாள்ல 12 ரூபா. அப்ப 30 நாள்ல எவ்வளவு? 30 × 12 3 12s are 36. அப்ப 360 ரூபாய். 360 ரூபாய் என்ன பண்ணுவாங்க? சேமிப்பாங்க. ஓகேவா? ஏ என்பவர் 12 நாட்களில் 1800 வருமானம் பெறுகிறார். 12 நாட்கள்ல 1800 ரூபாய். ஓகேவா? ஒரு நாள்ல எவ்வளவு ஒரு வருமானம் பெறுவார்? அப்ப என்ன பண்ணுவோம்? 1800 12ஆல டிவைட் பண்ணுவோம். அப்ப 1800 12 டிவைட் பண்ணோம்னா ஒரு 12 12 மேல ஒரு 12 12 மீதி 6 60னா I 12 60 0 அப்படியே மேல போட்டுக்கலாம். அப்ப 150 ரூபாய். என்ன மல்டிபிள் பண்றோமா டிவைட் பண்றோமா கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் படிச்சாலும் நமக்கு தெரியும். ஆல்ரெடி நிறைய கொஸ்டின் மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 7 + 8 ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணி 15 45 divided by 15 னா 3a 3 - 2 1. தேர்ட் கொஸ்டின் 1 ஆன்சர். சரியா தவறா என கூறுக. பாருங்க புக்ல ஆன்சர் போட்டு கூறிடுங்க. சரியா தவறான்னு சொல்லிடுங்க. மூணாவது கொஸ்டின் கடந்த 5 மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பொது நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை முறையே 1200 2000 2450 3060 3200. 5 மாதங்களில் அந்த நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் டோட்டல் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? சொல்லுங்க மேம். மேல போட்டீங்களா? என்ன ஆன்சர்? 60 3200 200 1010 1010 கிடைக்குது. தப்பா சொல்றீங்க. 11910. ஓகே மேம். 11910. சோ 3200. சோ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நமக்கு என்னது 11910 கிடைக்குது. சோ இதான் இதோட ஆன்சர். பாருங்க சேரன் வங்கியில் சேமிப்பாக 7,50,250 வைத்திருந்தார். கல்வி செலவிற்காக 5,34,500 திரும்ப எடுத்தார். அவரின் கணக்கில் உள்ள மீதி தொகையை காண்க. பாருங்க 7,50,000 இருந்திருக்கு. 5,30,000 எடுத்திருக்காரு. மீதி ஒரு கணக்குல எவ்வளவு இருக்கும்? மீதி அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ரிமைனிங் அமௌண்ட் போது நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்ப 7,50,250 இருந்து 5,34,500 கழிச்சோமா என்ன ஆன்சர்? 0. 2,15,550 மேம். 2,750 மேம். 550 ஒரு மேம் 550 போறீங்க. 2,15,750 2,15,750. ஓகே எல்லாருமே அதான் சொல்றீங்க. அப்ப கழிக்கமா என்ன கிடைக்குது? 2,15,750 கிடைக்குது. சோ கழிச்சு பாருங்க. அதே மாதிரி 5வது கொஸ்டின் பாருங்க. ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு 1560 மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன. 25 நாள்களில் எத்தனை மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்படும்? சோ இது நம்ம கொஸ்டின். ஒரு நாள்ல 1560னா 25 நாள்ல எவ்வளவு? 25 × 1560. ஆன்சர் எனிவன் மேம்? 39,000மா? கரெக்டா? 39,000. ஓகே வெரி குட். எல்லாமே 39,000 போடுறீங்க. சோ இப்ப 2 பெருக்கமா என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா 39,000. சோ பெருக்கி பாத்துக்கோங்க. 6வது கொஸ்டின் ஒரு நிறுவனம் புது ஆண்டிற்கான வெகுமதி தொகையாக ரூ 62,500 25 ஊழியர்களுக்கு சமமாக பங்கிட்டு வழங்கியது. ஒவ்வொருவரும் பெற்ற தொகை எவ்வளவு? ஓகேவா? மொத்தம் 62,500 இருக்கு. 25 பேர் பிரிக்கிறாங்க. அப்ப ஒருத்தருக்கு எவ்வளவு கிடைக்கும்? என்ன பண்ணுவோம்? 62,500 டிவைடட் பை 25. சோ இது நமக்கு ஈஸி தான். 25 25 25 × 25 நமக்கு என்ன 625 தெரியும். இப்ப மேல 2 0. அப்ப 2,500 ரூபாய். 2,500 ரூபாய். ஓகே மேம் புரியுதா மேம்? மேம் ஓகே. அதுக்கப்புறம் 7th கொஸ்டின் பேர்ட் மாஸ்லாம் யூஸ் பண்ணி போடலாமா? ஓகே பண்ண முடியுமா? 7th 3rd கொஸ்டின் மட்டும் போட்டுறேன் பாருங்க. ரொம்ப ஈஸி தான். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? பிராக்கெட் குள்ள சால்வ் பண்றேன். இங்க 6/2 இருக்கு. அப்ப இங்க 3. இங்க 3 2s எனக்கு 6 இருக்கு. அப்ப 6 - 3 எனக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். அப்ப இங்க பாருங்க 100 + 8/2 பிளஸ் இந்த பிராக்கெட் ஃபுல்லாவே சால்வ் பண்ணா 6 - 3 நமக்கு 3 கிடைக்கும். இப்ப நமக்கு என்ன பிளஸ் இருக்கு, இங்க டிவைட் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணுவோம். டிவைட சால்வ் பண்ணனும். அப்ப 100 + 8/2 னா 4 4 + 3. அப்ப 100 + 4 + 3 னா 107. சோ இதான் இதோட ஆன்சர். நம்ம மைண்ட் கால்குலேஷன் டக்கு போட்டுடலாம்.
அதே மாதிரி நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின் ஹோம்ஒர்க் போட்டலாம். என்ன மதிப்பெண் பாருங்க. 7 ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணுவோம். 7 3 + 5 8 8 - 7ங்கிறது 1. அப்ப ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். அதே மாதிரி இங்க 3 2 6 8 - 6 2 24 டிவைட் பண்ணா 12. ஸோ 12 ஆன்சர். அதான் பிட்மாஸை பயன்படுத்தி சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக. ஸோ என்ன சிம்பிள் வரணும்? 4 + 2 6. இங்க 12ல 6 போச்சு அப்படின்னா 2. ஸோ இங்க என்ன கேட்டா 10 வருங்கிறாங்க. அப்ப இங்க எல்லாம் 2 வரைக்கும் 2 கிடைக்குதா? இங்க மைனஸ் இருக்கு. என்ன வரும்? இங்க பிளஸ் போட்டு பார்க்க. சும்மா பிளஸ் போட்டு அப்படின்னா 2 + 6 8 8 - 6 கிடைக்குது. அப்ப வராது. மைனஸ் போட்டா 4 வராது. அப்ப மல்டிபிள் பண்ணி பாருங்க. ஸோ மல்டிபிள் பண்ண 2 எவ்வளவு? 12. 12 - 2 10 கிடைக்குது. அப்ப மல்டிபிள் அதோட ஆன்சர். ஏன்னா இங்க மல்டிபிள் பண்ணும்போது நம்ம இது வரைக்கும் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 2 கிடைக்குது. இங்க மைனஸ் இருக்கு. 2 6 12 12 - 2 10 கிடைக்குது. அப்ப மல்டிபிள் தான் அதோட ஆன்சர். புரியுதா? ஓகேவா? டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். இது வரைக்கும் 1.3 வரைக்கும் 3 எக்ஸஸ் பார்த்துட்டோம். 3 எக்ஸஸ் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கும். ஓகே. ஓகே மேம், நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்திய எண்முறை. ஸோ நம்பர் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எண்கள் பார்த்துட்டு இருக்கோம். எண்களை 61st டைம்ல எண்களுடைய லெசன் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்திய எண்முறை, பன்னாட்டு எண்முறை, அதே மாதிரி எண்களை ஒப்பிடுதல். ஸோ எண்களை எப்படி ஒப்பிடுறோம், அதே மாதிரி பெரிய எண்களின் பயன்பாடு, அதுக்கப்புறம் ஒரே கணக்குல அதிகமா கணித செயல்கள் வந்துச்சு அப்படின்னா அதை எந்த லா பயன்படுத்தி போடணும், எந்த லா பயன்படுத்தி அதை போடணும். பேர்ட் மாஸ் லைன் பத்தி பேர்ட் மாஸ் விதியை பயன்படுத்தி போற மாதிரி 4 கணக்குகள் பார்த்திருக்கோம். ஸோ 1.3 வரைக்கும் இதுதான் பார்த்திருக்கோம். இப்போ 1.4 எண்களின் மதிப்பீடு. எண்களின் மதிப்பீடு ஒண்ணுல எண்களின் மதிப்பீடு என்னன்னா நம்ம சொல்லிட பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க இதுல. தோராயமாக எண்களின் மதிப்பீடுனா தோராயமா ஒரு நம்பர் எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அதாவது என்ன ரவுண்ட் மெத்தட். ஸோ நான் எண்களை முழுதாக்குதல், எண்களை முழுதாக்குதல் இந்த முறையை பயன்படுத்தி தோராயமா ஒரு நம்பரை மதிப்பிடுதல். ஓகேவா? சோ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 198 நம்பர் இருக்கு. சோ இந்த நம்பரை ரவுண்ட் பண்ண சொல்றாங்க, முழுதாக்க சொல்றாங்க. ஓகேவா? முழுதாக்குதல், அதாவது பக்கத்துல அருகில் உள்ள ஒரு நம்பருக்கு முழுதாக்குதல். அதாவது எதை பேஸ் பண்ணி முழுதாக்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது 10 இடம் இருக்குல்ல. சரி, ஃபர்ஸ்ட் 188 எடுத்துக்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் இது மட்டும் ஒரு 188 எடுத்துக்கிறேன். இது பின்னாடி 190 பின்னாடி சொல்றேன். இது 10 இந்த 8 10 இட மதிப்பு இருக்கு. 10 இட மதிப்பை பொறுத்து இந்த 188 முழுதாக்குதல் அப்படி சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க எந்த நம்பர் சொல்லிருக்காங்களோ அங்க ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 8 இடம் 10 இட மதிப்புனா 8 இருக்கு, இதை ஒண்ணு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதோடைய அடுத்த நம்பர், அதாவது ரைட் சைடு அடுத்த நம்பர் பார்க்கணும். இந்த அடுத்த நம்பர் 5 அல்லது 5 விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா 5 அல்லது 5 விட அதிகமா இருந்துச்சுன்னா முன்னாடி ஒரு நம்பரை கூட்டிக்கணும். முன்னாடி நீங்க அண்டர்லைன் பண்ண நம்பரை ஒரு நம்பர் கூட்டிக்கணும். இதே 5 விட கம்மியா இருந்ததுன்னா என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கணும். என்ன நம்பர் இருந்ததோ அதை அப்படியே போட்டுக்கணும். நான் 138 நம்பர் வச்சுக்கிறேன், 188 நம்பர் வச்சுக்கிறேன். சோ 8 விட ரைட் சைடு நம்பர் பாக்குறீங்க, அடுத்த நம்பர் 5 விட அதிகமா இருக்கா, அப்ப இந்த நம்பர் என்ன பண்ணணும், 1 கூட்டிக்கணும். 8 + 1 நமக்கு என்னது 9. அதுக்கப்புறம் என்னன்னு பாக்காதீங்க, ஒரு 0வை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நம்பர் இருந்தாலும் அங்க என்ன பண்ணணும், 0வை போட்டுக்கணும். இப்ப அதே மாதிரி 138 பாருங்க, இதை வந்து 10 மதிப்பை பொறுத்து முழுதாக்கல் சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 அண்டர்லைன் பண்றோம். அதுக்கு அடுத்து நம்ம 8 இருக்கு. 8ங்கிறது நமக்கு என்னது 5 விட பெருசு. அப்ப என்ன பண்ணணும், இங்க முன்னாடி 1 கூட்டிக்கணும். அப்ப 140. அதாவது அதுக்கப்புறம் நம்ம என்ன எத்தனை நம்பர் என்ன பண்ணணும், 0 போட்டணும். இப்ப 1,32,000. வெரி குட் மேம். 5 more than add 1. ஒரு 5க்கு மேல இருந்து அப்படின்னா 5 விட அதிகமாச்சும் ஒரு நம்பர் 1 ஆட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம எங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும் அதோட ஆட் பண்ணிக்கணும். அதே 5 விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஒரு நம்பர் கழிச்சுக்கணும். டவுட் கூட 5 அல்லது 5 விட அதிகம். 5 வந்தாலுமே என்ன பண்ணணும், ஒரு நம்பரோட கூட்டிக்கணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் பாருங்க, அடுத்தது ஒரு கொஸ்டின் சொல்றேன்.
இப்ப 1,32,601 இருக்கு. 10 இடமதிப்பை பொறுத்து இந்த எண்ணை முழுதாக்குக. 10,000 இடமதிப்பை பொறுத்து எண்ணை முழுதாக்குக. அப்ப இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன 10,000 இடமதிப்புனா 3 இருக்கு. அங்க என்ன பண்றேன்? ரவுண்ட் பண்ணிக்கிறேன், இல்ல அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ரைட் சைடுல அடுத்த டிஜிட் பார்க்கணும். 2ங்கிறது 5 விட அதிகமா கம்மியான்னு பார்த்தா 5 விட கம்மி. அப்ப இந்த நம்பரை எதுவுமே ப்ராப்ளம் அப்படியே டேட்டா அப்படியே போட்டுக்கலாம். அப்ப முன்னாடி நம்பர் அப்படியே போட்டுக்கணும், அங்கேயே மாத்தக்கூடாது. அதுக்கப்புறம் 4 நம்பருமே என்ன பண்ணிடணும்? 4 நம்பருமே எடுத்துட்டு 0. அப்ப 1,30,000. சோ அருகில் இருக்கிற நம்பருக்கு என்ன பண்ணிருக்கோம்? ரவுண்ட் பண்ணிருக்கோம். சரினா முழுதாக்குக்கு நான் ரவுண்ட் பண்ண சொல்றோம். ரவுண்ட் பண்ண என்ன சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். சோ ரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா மேம்? புரியுதா? எப்படி எண்களை ரவுண்ட் பண்ணு புரியுதா? எங்க சொல்றாங்க அந்த இடமதிப்பை அண்டர்லைன் பண்றோம். அதுக்கு ரைட் சைடு அடுத்த டிஜிட் பாக்குறோம். அடுத்த டிஜிட் 5 அல்லது 5 விட அதிகமா இருந்துச்சுன்னா 1 ஆட் பண்ணிக்கிறோம். 5 விட குறைவா இருந்துச்சுன்னா 1 எதுவுமே பண்ணோம்னா அந்த சேம் நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் வலது பக்கம் இருக்க எல்லா நம்பருமே என்னன்னா 0ன்னு மாத்திக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த வரக்கூடிய ரைட் சைடு எல்லாமே என்ன பண்ணணும்? 0ன்னு மாத்திக்கணும். எவ்வளவு நம்பர்ஸ் இருந்தாலுமே. இதுதான் நமக்கு நம்பர்ஸ் ரவுண்ட் பண்றது, எண்களை முழுதாக்குறது. இந்த உத்தேச மதிப்பு இப்ப கண்டுபிடிச்சோம். என்னென்ன சொல்லி படிச்சு பார்த்துக்கோங்க. எண்களை முழுமையாக்குதல். பாருங்க, இப்ப 8,436 100களுக்கு முழுமைப்படுத்துக. 8,436 100களுக்கு முழுமைப்படுத்துக. அப்ப 100ங்கிறது என்னதுங்க? 1, 10, 100. அப்ப 4 தான் 100ஓட பிளேஸ்ல இருக்கு. அப்ப 4க்கு அப்புறம் அடுத்த நம்பர் பாக்கணுமா? இது 5 விட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? கம்மியா இருக்கு. அப்ப 4 அப்படியே போட்டுப்போம். அதுக்கடுத்து 2 டிஜிட் என்ன மாத்திப்போம்? 0ன்னு மாத்திப்போம். இப்ப 8,400. 8,400. எடுத்துக்காட்டு 1.13 ஹோம்வொர்க் போட்டுருங்க. கூட்டல் மற்றும் கழித்தலின் உத்தேச மதிப்பு. இதுலயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க நல்லா பாத்துக்கணும். பாருங்க, இது எல்லாமே நான் எக்ஸசைஸ் சம் இருக்கு போட்டு காட்டிடுறேன். இந்த எடுத்துக்காட்டு 1.14, 1.15 இது எல்லாமே ஹோம்வொர்க் போடுங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், கஷ்டம் கிடையாது. உத்தேச மதிப்பு என்ன? அதாவது நம்பரை ஃபர்ஸ்ட் உத்தேச மதிப்பு என்னன்னா கொடுத்துருக்க நம்பரை ஃபர்ஸ்ட் முழுமையாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் கான்செப்ட். எடுத்துக்கிட்ட 1.16. ஓகே. பயிற்சி 1.4 டேட்டா பார்த்துடலாம். இது வரைக்கும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஓல்ட் நம்பர்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க, கோடியிடங்கள் நிரப்புக. இதுதான் 3ஆவது கொஸ்டின் போறேன் பாருங்க. 85,654 அருகில் உள்ள 10,000 மதிப்பு என்ன? சோ 10,000 பாருங்க, 1, 10, 100, 1000, 10,000. அப்ப நமக்கு 8 தான் என்னது? 10,000ஓட இடத்துல இருக்கு, இடமதிப்புல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? 8 அண்டர்லைன் பண்ணி அதுக்கு அடுத்த டிஜிட் என்னன்னு பாக்குறோம். 5ன்னு கிடைக்குது. 5ன்னு வந்தா என்ன பண்ணுவோம்? முன்னாடி ஒரு நம்பரை கூட்டிக்கணும். முன்னாடி ஒரு நம்பர் கூட்டினா கிடைக்கும் 8 + 1 9. மீதிக்கு எல்லா நம்பரும் என்னன்னு மாத்திப்போம்? 0ன்னு போட்டுரும். மொத்தம் 4 டிஜிட் இருக்கு. 4 டிஜிட் 90,000. ஓகேவா? இன்னொரு மாடல் சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டேன். பாருங்க, 198 நான் இப்ப என்ன பண்றேன்? முழுமைப்படுத்துறேன். 10 இடமதிப்பை பொறுத்து முழுமைப்படுத்துறேன். ஓகேவா? அப்ப 10ஓட இடமதிப்பு என்ன? 9. இதுக்கு அடுத்த டிஜிட் பாக்குறோம். 5 விட அதிகமா என்ன பண்ணுவோம்? முன்னாடி ஒரு நம்பரை கூட்டிப்போம். பாருங்க, அப்படி கூட்டமா என்ன கிடைக்குது? 9 + 1 நமக்கு என்ன கிடைக்குதா? 10 கிடைக்குதா? அப்ப 10 கிடைக்கும் போது அந்த 10 10 கிடைக்குது. இந்த 10ல இருக்கக்கூடிய 1 வந்து இங்க முன்னாடி போட்டுக்கணும். அப்ப 1 + 1 நமக்கு என்னது? 2. அப்ப அங்க 0 0. சோ 200 நம்ம என்ன பண்ணணும்? எழுதணும். மேம் இது புரியுதா? இதெல்லாம் பார்த்தாலே தெரியும். பார்க்கும்போது ரவுண்ட் பண்ணோம்னா நமக்கு 200 கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த 9ன்னு இருக்கும் போது அந்த 10 அந்த ரெண்டு டிஜிட்ல ஒரு டிஜிட் என்ன பண்ணணும்? பக்கத்துல கூட்டிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, இப்ப 397 அப்படின்னா 10 இடமதிப்பை பத்தி பண்ணும் போது 5 விட அதிகமா இருக்கா? அப்ப இங்க 10ன்னு ஆகும். இந்த 1 இங்க கூட்டிக்கணும். அப்ப 1 + 3 4. ரிமைனிங் எல்லாமே 0. அப்ப 400. நமக்கு என்ன கிடைக்கும்? 400ன்னு கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் தேர்ட் கொஸ்டின் என்ன ஆன்சர்? 90,000 ஆன்சர். சரியா தவறா என கண்டறிக. தேர்ட் கொஸ்டின் மட்டும் டைம் போட்டு காட்டுறேன், மீதி ரெண்டும் செக் பண்ணி பாருங்க. 1,70,70,972 ஆனது 1,70,70,000 என அருகிலுள்ள லட்சத்திற்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. லட்சத்திற்காக முழுமைப்படுத்திருக்காங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இது லட்சம், இங்க 5 இருக்கு. லட்சத்துக்கு முழுமைப்படுத்த தப்பா ரைட்டா?
ஒன் மோர்னா மேம் என்ன ஒன் மோர் சொல்றீங்க? திருப்பி சொல்றதா என்ன சொல்றது சொல்லுங்க. ஃபால்ஸ். வெரி இந்த கொஸ்டின் ஃபால்ஸ். நம்ம ஒன் மோர்னா எதை கேட்கறீங்கன்னு தெரியல. ஓகேவா? சரி டவுட்னா கொஸ்டின் நம்பரை மென்ஷன் பண்ண நான் சொல்றேன். இது நமக்கு ஃபால்ஸ். ஏன் பாருங்க, லட்சத்துக்கு போது நம்ம என்ன லட்சத்துல பேச 1 10 100 1000 10,000 லட்சம். லட்சத்துல நம்ம என்னன்னா 0 இருக்கு. அப்ப 0க்கு அடுத்த நம்ம என்ன பார்க்கலாம் 5 இருக்கு. அப்ப 5 + 1 5 நமக்கு என்ன 5 5 அதிகமா முன்னாடி ஒண்ணு கூட்டுவோமா? அப்ப கூட்டும் போது நம்ம எப்படி எழுதலாம்? 0 + 1 1. அப்ப 1,71,71,00,000 அப்படி என்ன பண்ணணும் எழுதணும். ஒன் மோர் மறுபடியும் என்ன ஒன் மோர் சொல்றீங்க மேம்? மேம் மும்தாஜ் மேம் என்ன சொல்றீங்க புரியல. 1,71,71,00,000 1,71,00,000 நம்பர் மூலமா இதான் கிடைக்கணும். ஆனா 1,70,00,000 கொடுத்தா பத்தி நமக்கு ஃபால்ஸ். நமக்கு என்ன பாத்தீங்கன்னா ஃபால்ஸ். பின்வரும் எண்களை கொடுக்கப்பட்ட இடமதிப்பிற்கு முழுமைப்படுத்துக. சோ 5வது கொஸ்டின் நான் போடுறேன் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்க என்ன நம்பர் இருக்கு? 33,75,98,482. இப்ப நம்ம பாருங்க எண்முறை நம்ம படிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலுமே நம்மளால என்ன பண்ண முடியுது? நம்பரை படிக்க முடியுது. ஓகேவா? பாருங்க இப்ப ஏன்னா 10 கோடின்னு இருக்காங்க பாருங்க. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணணும்? முழுமைப்படுத்தணும். பாருங்க 3க்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கு? அதே 3 தான் இருக்கு. அது 5 விட நமக்கு கம்மி. அப்ப அங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை டிஜிட் நீங்க என்ன பண்ணணும்? 0 போட்டுறணும். அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப 30 கோடி. சோ 30 கோடி தான் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன முழுமைப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின். முன்னே சொன்ன கூட்டல் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படின்னா 10,000க்கு முழுமையாக்கி உத்தேச மதிப்பு காண்க. சோ 10,000க்கு முழுமையாக்கி உத்தேச மதிப்பை காண்க. சோ பயிற்சி 1.4 பாருங்க. இங்க 1,57,826 இருக்கு. 1,57,826 இங்க 32,469. சோ என்ன பண்ணும்? 10,000க்கு முழுமைப்படுத்த சொன்னாங்க. இங்க 10,000க்கு முழுமைப்படுத்த என்ன கிடைக்கும்? இங்க 10,000 முழுமை என்ன கிடைக்கும்? இங்க 5 இருக்கு 7 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு 1 கூட்டிக்கலாம். இங்க 3 இருக்கு பக்கத்துல 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? அதை அப்படியே வச்சுக்கலாமா? 10,000 முழுமைப்படுத்தும் போது இங்க என்ன மீதி எல்லாமே 0 ஆயிடும். 2 கூட்ட சொன்னாங்க. கூட்டினா என்ன கிடைக்கும்? 1 6 + 3 9 4 0 அப்படியே போட்டுக்கலாம். அப்ப 1,90,000 இதுதான் இதோட ஆன்சர். 1,90,000 நமக்கு புரியுதா? எல்லாரும் ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 5வது சம்னா ஹோம்வொர்க் போட்டுருங்க மேம். 100களுக்கு முழுமைப்படுத்தணும். இந்த நம்பர்லாம் முழுமைப்படுத்தி என்ன பண்ணணும்? முழுமைப்படுத்தி கூட்டினீங்கன்னா ஆன்சர். என்ன அருகிலுள்ள 100களுக்கு முழுமைப்படுத்தி கூட்டினீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் கிடைச்சிரும். 6வது கொஸ்டின் மட்டும் நான் ஹோம்வொர்க் பண்றேன் பாருங்க. ஒரு நகரத்தில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 43,43,645 2011ஆம் ஆண்டில் 46,81,087 இருந்தது. அதிகரித்துள்ள மக்கள் தொகையின் உத்தேச மதிப்பை ஆயிரங்களில் முழுமையாக்குக. சோ ஆயிரங்களுக்கு ஃபர்ஸ்ட் முழுமையாக கண்டுபிடிங்க. ஆயிரங்களுக்கு பாருங்க 43,00,000 இங்க 4 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 3க்கு சைடுல என்ன இருக்கு? அடுத்த டிஜிட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5 விட அதிகமா இருக்கு. அப்ப இதோட 1 கூட்டிப்போம். கூட்டிட்டு மீதி என்னது? ரிமைனிங் 0. ஓகேவா? சேம் அதே மாதிரி இங்க பண்ணுங்க. 46,08,000 அப்படியே போட்டுங்க. இங்க நமக்கு 1 இருக்கு. 1க்கு அடுத்த டிஜிட் நமக்கு என்ன இருக்குன்னா 0 இருக்கு. அப்ப அந்த 1 என்ன பண்ணுவோம்? அப்படியே போட்டுப்போம். இப்ப என்ன பண்ணா ஆயிரங்களுக்கு முழுமையாக்கிட்டோம். இங்க என்ன சொல்றாங்க? நமக்கு அதிகத்துல மக்கள் தொகை உத்தேச மதிப்பை. அப்ப இதுல இருந்து இதை கழிச்சு நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதிகரித்துள்ள மக்கள் தொகை கேட்டுருக்காங்க. சோ அதிகரித்துள்ள மக்கள் தொகையின் உத்தேச மதிப்பு எவ்வளவு மக்கள் தொகை அதிகரிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இதுல இருந்து இதை கழிச்சிடலாம். அப்ப 46,81,000 இருந்து 43,44,000 கழிச்சோம்னா என்ன கிடைக்குது சொல்லுங்க? 11 4 போனா 7 7 3 3 அப்ப 3,37,000 3,37,000. சோ இதுதான் இதோட ஆன்சர். எல்லாம் ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க மேம். கொஞ்சம் ஃபாஸ்டா போறோம். ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க.
சரி, இந்த 4 கொஸ்டின் ஒரு எண்ணை 1000 முழுமையாக்கினால் கிடைப்பது 11,000 எனில் அந்த எண் என்ன? பாருங்க, செக் பண்ணி பாருங்க. 1000ங்களை முழுமையாக்கணும், முழுமையாக்கனா 11,000 கிடைக்கணும். இது கண்டிப்பா வராது. சோ இது கண்டிப்பா வராது. 10,855 இது நம்ம கண்டிப்பா வரும். இது நமக்கு வந்து பார்த்தா 12,000 வந்துடும். அப்ப இதுவும் கிடையாது. அதே 100களின் உத்தேச மதிப்பு பாருங்க, பக்கத்துல ரைட்ல 1 இருக்கு. அப்ப 76,800. சோ ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். ஏன்னா நமக்கு ரைட்ல 1 இருக்கு. அப்ப நம்ம என்னன்னா இதுக்கு எதை கூட்ட மாட்டோம், அப்படியே எழுதிப்போம். அப்ப 76,800. லட்சத்தின் உத்தேச மதிப்பு 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். இது நமக்கு 7 லட்சம். அதுக்கு அடுத்த மாதிரி 5 விட அதிகமா இருக்கு. அப்ப 1 கூட்டினா 8 வரும். அப்ப 9, 8. அதுக்கப்புறம் மீதி எல்லாமே 0 தான். இப்ப ஆப்ஷன் ஏ மட்டும் தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அது 10வது கொஸ்டின் பாருங்க. 1,67,826 மற்றும் 2,765 ஆகியவற்றின் கழித்தலை அருகிலுள்ள 1000களுக்கு முழுமையாக கிடைக்கும் உத்தேச மதிப்பு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், 1000 முழுமையாக்கிறீங்க. அப்ப பாருங்க 1, 6, 7க்கு அடுத்த மாதிரி என்னன்னா 5 விட அதிகமா இருக்கு. அப்ப 8ன்னு போட்டுக்கிறேன். 3 0. 2,765 மாத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3000 கிடைக்கும். 2 கழிச்சம் என்ன கிடைக்கும், 1,65,000. 1,65,000. சோ இதான் என்னுடைய ஆன்சர். நம்ம டவுட் இருக்கா? ரவுண்ட் பண்றதுல டவுட் இருக்கா? எப்படி ரவுண்ட் பண்ண புரியுமா? ஒரு நம்பரை முழுமையாக்க சொன்னாங்க அப்படின்னா எந்த இடமதிப்பை சொல்றாங்களோ அந்த இடமதிப்புல கீழே சின்னதா ஒரு அண்டர்லைன். அந்த அண்டர்லைன் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைடுல இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஜிட் பாக்குறோம். அது 5 விட அதிகமா இருந்ததுன்னா அண்டர்லைன் பண்ண டிஜிட்டோட 1 கூட்டிக்கிறோம். அந்த ரைட் சைடு டிஜிட் 5 விட கம்மியா இருந்துச்சுன்னா அண்டர்லைன் பண்ண டிஜிட்டை எதுவுமே பண்ணதுல சேம் அதே நம்பர் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ரைட் சைடு எல்லா டிஜிட்டுமே 0ன்னு மாத்துறோம். இதான் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் ரவுண்ட் பண்றது, ரவுண்ட் நம்பர்ஸ் ரவுண்ட் பண்றது. இதான் நமக்கு. இந்த கான்செப்ட் தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருக்கா? இந்த எக்ஸஸ்ல டவுட் இருக்கா? இப்ப 4 எக்ஸஸ் பார்த்துட்டு அது டவுட் இருக்கா? நோ சார். ஓகே மேம். இதெல்லாம் கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஒரு சின்ன ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன் மேம், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிருங்க. வேற யாருக்காவது தேவைப்படுமோ பார்த்து அதை நீங்க சொல்லுங்க. ஒரே 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. நம்ம அகாடமில வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசிக்கான ஒரு கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டைரக்ட் கிளாஸ் நமக்கு வந்து ஆஃப்லைன்ல நமக்கு என்ன போய் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆன்லைன்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதே போய் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஆன்லைன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி டெஸ்ட் பேட்ச். ஸோ இப்போ நீங்க எப்படி ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் மட்டும் இருக்கும். டிஎன்பிசிக்கான டெஸ்ட் பேட்ச். வீக்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருவோம். அந்த சிலபஸ் நீங்க படிச்சதுக்கான வேட் சொல்லி கொடுத்துருவோம். அதை படிச்சு நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் எழுதணும். ஸோ டிஎன்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை படிச்சு நீங்க என்ன பண்ணணும், டெஸ்ட் எழுதணும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட உங்களுக்கு என்னென்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எப்படி டிஆர்பி டெட் எழுதும் போது நீங்க எப்படி நீங்க உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கீங்க, உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸ், ஸ்லிப் டெஸ்ட், அதுக்கான ரெக்கார்ட் டெஸ்ட் எல்லாம் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி ரெக்கார்டட் கிளாஸஸ். ஸோ ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த கிளாஸஸ்க்கான மெட்டீரியல் உங்களுக்கு எப்படி நம்ம அப்லோட் பண்ணுவோம் அதே மாதிரி அப்லோட் பண்ணிடுவோம். அதே மாதிரி என்ன கிளாஸ் இருக்குமோ அந்த கிளாஸுக்கான ஸ்லிப் டெஸ்ட், அதே மாதிரி ஸ்லிப் டெஸ்ட்க்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது எல்லாமே அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ ஃபுல்லாவே இந்த ஆப்ல நம்ம கோர்ஸ் லான்ச் பண்ற கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க. டெஸ்ட் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணி எப்படி நீங்க டெட்டுக்கு, எஸ்ஜிடிக்கு, பிஓக்கு எப்படி நம்ம கிட்ட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி எழுதுறீங்களோ அதே மாதிரி நீங்க ஜாயின் பண்றீங்க. அதனால ஜாயின் பண்ணி எழுதினா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா டிஎன்பிசி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஃபுல் ரெக்கார்டட் கிளாஸஸ். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் கொடுத்துருவோம். அந்த ரெக்கார்ட் கிளாஸ் என்ன நடத்தணுமோ அதுக்கான மெட்டீரியல் ஃபுல்லாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி அந்த என்ன கிளாஸ் இருக்குமோ அந்த டாபிக்கான ஸ்லிப் டெஸ்ட், அந்த ஸ்லிப் டெஸ்ட்க்கான எக்ஸ்பிளனேஷன், அதே மாதிரி நம்ம ஸ்லிப் டெஸ்ட்க்கான ரேங்க் லிஸ்ட். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம். அந்த நம்ம முன்னே சொன்ன மாதிரி டெஸ்ட் பேட்ச் சொன்னோம். அந்த டெஸ்ட் பேட்சுக்கான எப்ப நடக்கும் பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல சாட்டர்டே ஆர் சண்டே. சாட்டர்டே ஆர் சண்டே நடக்கும் மேம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல நமக்கு 100 கொஸ்டின், மேக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின், ஜிகேல ஒரு 75 கொஸ்டின். ஸோ ஜிகேல ஒரு 75 கொஸ்டின், மொத்தம் 200 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறோம். ஃபுல் டெஸ்ட் ஒரு 10 இருக்கு மேம்.
அதே மாதிரி லைவ் டிஸ்கஷன் டவுட் செஷன் எல்லாமே இருக்கு. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 999 ரூபா தான். டெஸ்ட் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அப் டு எக்ஸாம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டிஎன்பிசி படிச்சாங்க அப்படின்னா அகாடமி உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க மேம். ஓகே, தேங்க்யூ. இப்ப நம்ம நடந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம் மேம். நான் மைக்கை கடைசி ஆன் பண்றேன், ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டிஎன்பிசி கோர்சஸ் யாராவது கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க மேம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு நான் மைக் ஆன் பண்ண டவுட் இருந்தா கேட்கலாம் மேம். இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஒரே நிமிஷம் ரெக்கார்டிங் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன்.